ஓதி மாமலர் உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கும் என்றோள் சுடர்மழு படையினானே ஆதியே அமரர் கோவே அணி அண்ணாமலை உளானே நீதியால் நின்னையல்லால் நினையுமா நினைவிலேனே. ஜிஎஸ் சினிமாஸ் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் மதிமாறன் படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் திரை முன்னோடிகள், ஜாம்பவான்கள், பெரும் கலைஞர்கள் அனைவரையும் ஜிஎஸ் சினிமாஸ் மற்றும் இந்த படத்தை வெளியிடும் பாப்பின் ஸ்டூடியோ சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். மேடையில் இருக்கும் கலைஞர்கள் நிறைய பேர் எனக்கு அறிமுகமானவர்கள், எனக்கு முன்னோடிகள், நான் பார்த்து வேந்தவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அதுபோல் அரங்கமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய என்னுடைய சக ஊடக மீடியா நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோலவே ரசிகர்கள் மற்றும் உறவினர்களாக இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக இந்த மதிமாறன் படத்தினுடைய பட இயக்குனர் மந்த்ரா வீரபாண்டியன் அவர்கள், கதை நாயகன் சத்யன் செங்குட்டுவன் மற்றும் கதை நாயகிகள் இவானா மற்றும் ஆரா எல்லாரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் வரவேற்புரை நிகழ்த்த வந்திருப்பதோடு கூடவே ஒரு சில நிமிடங்கள் ஒரு அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக எடுத்துக்கொள்கிறேன். சினிமா எப்போதுமே ஒரு பெரும் கொண்டாட்டம். தமிழகத்தின் எங்கேயோ கடைக்கோடி, திருநெல்வேலியிலிருந்து, திண்டுக்கல்லிலிருந்து, ராமேஸ்வரத்திலிருந்து, எங்கிருந்தோ கடைக்கோடி கிராமங்களிலிருந்து புறப்பட்டு வருபவர்கள் தான் சினிமா மீது தீராத தாகத்தோடும் காதலோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு பாடலாசிரியராக, இயக்குநராக வர வேண்டும் என்று வந்து இன்று இந்த மேடையில் பாடலாசிரியராக அல்லது வசனகர்த்தாவாக நிற்பதை விட இந்த ஜிஎஸ் சினிமா குடும்பத்தில் ஒருவனாக நிற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜிஎஸ் சினிமாஸ் அதுதான் இப்போது ஜிஎஸ் சினிமாஸ் அப்படிங்கிறது சூரக்குடி டு கோலிவுட் அண்ட் ஹாலிவுட். அது ஒரு 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 பயணம். சூரக்குடி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சூரக்குடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். சாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நியாயம்னா நியாயம், நல்லதுன்னா நல்லது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷராக இருந்தார். அவர் ரொம்ப பெரிய மனுஷர். அவரை எல்லாருமே போற்றி வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் தன்னை பெரிய மனுஷனாக கற்பனை பண்ணிக்கிறதே இல்லை. ரோடு போகிற கிராமத்துக்கு ரோடு போடுறதுக்கு நிலம் இல்லைன்னா என்னோட சொந்த நிலத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ரோடு போட்டு கொடுங்க, மக்கள் பஸ்ஸில் போயிட்டு வரட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு எளிய மனிதராக இருந்தார். அவர் பேர் அந்த ஊரில் எல்லாரும், அவர் ஒரு கம்யூனிஸ்ட்காரர், அவரை சிவப்பு சட்டைக்காரர், சிவப்பு துண்டுக்காரர், அவரை எல்லாருமே ஜிஎஸ்னு கூப்பிடுவாங்க. அந்த ஜிஎஸ் சினிமாஸ் தான், ஜிஎஸ் தான் இங்கே ஜிஎஸ் சினிமாவாக இன்றைக்கி வந்திருக்கு. இந்த ஜிஎஸ் குடும்பத்தில் மொத்தம் 5 பேர் பிள்ளைங்க, 3 ஆண்கள் 2 பெண்கள். அந்த 5 பேருமே இந்த நிகழ்வுக்காக இன்றைக்கி சென்னைக்கு வந்திருக்காங்க. எங்கள் மதுரையில், விருதுநகரில், காளையார் கோயிலில், சிவகங்கையில் இருந்தாலும் எல்லாரும், அண்டு அட்லாண்டா யூஎஸ்ஏல இருந்தாலும் எல்லாரும் இன்றைக்கி இந்த நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். இந்த படத்தில் பார்த்த ஒரு குடும்பம் மாதிரி ஒரு குடும்ப நிகழ்வாக இதை நான் பார்க்குறதுனால எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியோடு அதை சொல்ல முடியுது. இதில் எல்லாருமே சினிமா மேலே காதலோட பல திறமைகளோடு இருக்கக்கூடியவர்கள் 5 பேர்கள். அந்த 3 ஆண்களில் ஒருத்தர் லெனின். அவர் கம்யூனிஸ்ட்காரர், அவருடைய மகனுக்கு வைத்த பெயர் லெனின். ஸோ அவருக்கு நிறைய திறமைகள், ஆடல், நடிப்பு அப்படிலாம் திறமைகள் உண்டு. அப்போது அவர் இருக்கிறாரு. அவர் இப்படி ஒரு படம் தயாரிக்கணும், தயாரிப்பு துறையில் வரணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி இந்த படம் தயாரிக்கிறதுக்காக மதிமாறன் வராங்க. பொதுவாக என்கிட்ட நிறைய பேர், நான் சினிமாவுக்கு 20 வருடத்துக்கு மேலே ஆச்சு, நிறையா சான்ஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா நடிக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சான்ஸ் கேட்பாங்க. தம்பி எந்த ஊரில் இருக்கேன்னு கேட்டால் வேலூரில் இருக்கேன், திண்டிவனத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தம்பி, நல்லதாக வாய்ப்பு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் 1 வாரம் அல்லது 10 நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணா எனக்கு சான்ஸ் ரெடியா, நான் புறப்பட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட, அதாவது ஊரில் இருந்தே சான்ஸ் கிடைச்சாதான் வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். அவர் குடும்பத்தோட யூஎஸில் அட்லாண்டாவில் செட்டில் ஆகிட்டார். அங்கே தான் குடும்பம் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு சின்ன கேரக்டர், ஓரமாக நின்று ஒரு 2 டைலாக் பேசுகிற கேரக்டர் கிடைச்சா கூட அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஓடி வந்துடுவார். இங்கே அப்படி எத்தனையோ படத்தில் நடிக்கிறதுக்காக இங்கே அவர் ஓடி வந்திருக்காரு. ஃப்ளைட் பிடிச்சி இன்றைக்கி வேற பறந்துகிட்டே இருக்கார்.
அவர் வேறு யாருமே இல்லை, அவர் தான் நீங்கள் முதல்ல இந்த மேடையில் பார்த்த நவீன் சீதாராமன் நடிகர். இந்த ஜிஎஸ் பிரதரில் அவர் தான் வந்து மூத்தவர். இந்த ஜிஎஸ் பிரதரில் அவர் மூத்தவர். ஸோ அவர் நீங்கள் உங்களுக்கு தெரியும், பிளாக் பேந்தர் 1, 2ல் கேஸ்டிங் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சாக்விக் போர்ட்மேன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. டாம் குரூஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் படங்கள்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சூரக்குடி 2 கோலிவுட்டுங்கிறது சென்னை, ஹாலிவுட் அவர் ஹாலிவுட்டில் இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நடிச்சிட்டு இருக்கார். அவர் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் கூட. இன்னொருத்தர் அவருக்கு என்ன மாதிரியே ரொம்ப கவிதை எழுத வரும், நல்லா வந்து சூப்பராக கவிதை எழுத வரும். கல்லூரி நாட்கள்லேயே வந்து காலேஜில் அவர் வந்து கவிஞராக வந்து சக நண்பர்கள் தோழிகள் மத்தியில் அறியப்பட்டவர். அவருக்கு பாடலாசிரியர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவர் சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த படம், அவர் இந்த படத்திற்கு முன்னாடியே 2, 3, 4, 5 படங்களில் பாடல் எழுதிட்டார். இந்த படத்தில் வந்து கார்த்திக்ராஜ் அவர்கள் இசைஞானியுடைய மைந்தன் கார்த்திராஜ் அவர்கள் சரி இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கார். முதல்ல நீங்கள் பார்த்த அந்த குடும்ப பாட்டு அவர் எழுதினது தான். அவர் பேர் வந்து பாலா சீதாராமன். அவர் இந்த ஜிஎஸ் பிரதர்ஸில் அவர் நடுவில் இருக்கக்கூடியவர். ஸோ இந்த ஜிஎஸ் பிரதர்ஸ் வந்து திருப்பதி பிரதர்ஸ் மாதிரி, சூர்யா பிரதர்ஸ் மாதிரி, இங்கே இருக்கிற கார்த்திக் ராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா, ராஜா பிரதர்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சினிமாவில் வரணும். அதுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் எல்லாரும் ஆதரவளித்து அவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் இந்த மேடையில் நான் வந்து இந்த அறிமுக விழாவில் இந்த வரவேற்புகளை சொல்ல நினச்சது. மேடையில் இருக்கும் திரைக்கலைஞர்கள் எல்லாருடைய பேரையும் என்னால் பெரியவர்கள் பேரை சொல்ல முடியல. எல்லாரையும் தெரியும். முருகானந்த் அண்ணா, சுரேஷ் கமாட்சி அண்ணா, கார்த்திக் ராஜா சார், ராஜன் சார் அண்டு ஞானகரவேல் நண்பர் சக பாடலாசிரியர் எஸ்ஆர் பிரபாகரன் சார், எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பளித்த ஜிஎஸ் பிரதர்ஸுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது கூடவே இந்த படத்தை பாப்பின் ஸ்டூடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களும் சினிமாவோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு குடும்பம் தான். அவங்களும் சினிமா பின்னணியிலேருந்து இதே மாதிரி சினிமா காதலோடு இந்த படத்தை வெளியிடுறாங்க. பாப்பின் ஸ்டூடியோஸ் நண்பர்கள் அனைவரையும், குடும்பத்தினர் அனைவரையும் நான் மீண்டும் வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் சார்பில் நவீன் சீதாராமன் அவர்களை. அனைவருக்கும் எனது நெகிழ்வான வணக்கம். இது வந்து நிஜமா கனவா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன் நான் உண்மையிலே. நான் என்னை பற்றி நிறையா, குடும்பத்தை பற்றி நிறையா சொல்லிட்டாரு முருகன் மந்திரம், ரொம்ப நன்றி. இவங்களெல்லாம் நான் வந்து திரையில் பார்த்து பிரமித்த ஒரு கடைக்குட்டி கிராமத்தில் பிறந்த ஒரு மாணவன். அவங்க கூட ஸ்டேஜில் நிற்கிறது வந்து வாழ்க்கையில் இனிமேல் பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, இதோட வேறு என்ன வேணும். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், திரையுலக பிரம்மாக்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த மேடையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இயற்கைக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. நான் வந்து தயாரிப்பாளராக பேசுறதை விட என்னுடைய சகோதரர்கள் தான் பேசியிருக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டதுனால அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு லக்கு உண்டு. அவன் கஷ்டப்படுறானோ படலையோ, தம்பியில் கஷ்டப்பட்டு பேர் வாங்குற அண்ணனாக தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். என்னுடைய இந்த கம்பெனி ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் அண்ட் ஜிஎஸ் இன்ஃபோ என்டர்டெயின்மெண்ட், இந்த 2 கம்பெனிக்கும் முதுகெலும்பாக இருந்து முழுக்க உழைத்தது என்னுடைய 2 சகோதரர்கள். அதில் ஒன்று லெனின், இன்னொன்று வந்து பாலா சீதாராமன். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை, எமோஷனலாக இருக்கேன், நான் பேச்சு வரமாட்டேங்குது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த விழாவின் நாயகன் திரு கார்த்திக் ராஜா அவர்களை நான் என்னுடைய கம்பெனி சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா ராஜன், அண்ணன் எஸ்ஆர் பிரபு, அண்ணன் சுரேஷ் காமாட்சி, நாங்கள் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம். ஆனால் அவர் என்னோட ரொம்ப இளமையாக இருக்கார், என்னோட அவர் வயசு கம்மி. அதனால் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்ன அண்ணன் கூப்பிடுவார். அண்ணன் சுரேஷ் காமாட்சி என்னுடைய ஆஸ்தான நடிகர். அண்ணனுக்கு வந்து ஹாலிவுட்டில் படங்களில் வாய்ப்பு கிடைக்க நான் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையே வேண்டிக்கிறேன். ஆனால் ஒரு ஹாலிவுட் ஆஸ்கார் வாங்கக்கூடிய 15 ஆஸ்கார், 20 ஆஸ்கார், 100 ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அண்ணன் பாஸ்கர் தான். தயவுசெய்து படம் 29 ரிலீஸ் ஆகுது. என்னுடைய பணிவான வேண்டுகோள், திரையரங்கில் பாருங்கள், அண்ணன் பாஸ்கருடைய நடிப்பு பாருங்கள். அவர் கிளிசரின் போட மாட்டார், ஒரே டேக்கில் ஒரு டயலாக் பேசியிருப்பார். நீங்கள் அழுகலைன்னா அடுத்தோட நான் என்னை பார்க்கும்போது கேளுங்க. அண்ணன் எம்எஸ் பாஸ்கர். அதே மாதிரி கார்த்திக் ராஜா சொல்ல வேண்டாம், அது வந்து நான் சொல்லவே தேவையில்லை, நான் சொல்கிறது ரொம்ப எனக்கு இதாக இருக்கும். அடுத்து என்னுடைய ஆஸ்தான நண்பர்
நந்தகோபால், அவரை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நான் மாப்பிள்ளையும் கூப்பிடுவேன், முருகானந்தம். லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டார், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் நடிகர் மட்டுமல்ல, இயக்குனர். அடுத்து அண்ணன் எஸ்ஆர் சொல்லிட்டேன். அவர் திரைப்படத்தில் நடித்த சகோதரி சிறப்பாக நடித்திருக்கிறார். இவருடைய பர்ஃபார்மன்ஸ், நான் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, அவங்களாம் பேசுவாங்க. மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு இருக்குது, மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு. அருமையான நடிகர். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இவருக்கு தயவுசெய்து கொடுங்க. வேறு யாராவது பேர் சொல்ல மாதிரி தான் மன்னிச்சுங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய குடும்ப நண்பர்கள், வர முடியாத என்னுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அம்மா வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன், வரல. நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பா இல்லை. ஆனால் அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மேடையில் இருக்கக்கூடிய உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் இருந்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. நான் எங்கள் அப்பாவை வந்து இங்கே இல்லை அப்படின்னு மனசில் ஃபீல் பண்ணால் கூட, எங்கள் அப்பா கூட சமகாலத்தில் பயணித்த நான் அவங்ககிட்ட படிக்கலை, என்னை தவிர எங்கள் வீட்டில் எல்லோரும் படித்த ஆசிரியர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன், போஸ் அப்பா வந்துருங்க. அடுத்து அண்ணன் ஜோசப் ரோஸ், அவர் அண்ணன் கூப்பிடுவேன். அவங்கள்ட்ட நான் படிக்கலை, ஆனால் என்னுடைய மற்ற சகோதரர் படித்தாங்க. ஒரே ஒரு விஷயம், ஜான் மேக்ஸ் மேலம் சேர் கூட ப்ளீஸ். தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களை ஒரே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமூகத்தில் எந்த விஷயமானாலும் கடைக்கோடிக்கு எடுத்து சென்று ஒரு சமூக மாற்றத்திற்கும் அரசியல் மாற்றத்திற்கும் திரையுலக வெற்றிக்கும் தோல்விக்கும் அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய, நான் நேசிக்கக்கூடிய, நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த துறை சார்ந்த என்னுடைய ஊடக தோழர்களை நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குமாறு வேண்டிக் கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நட்பே வளம், அதுவே என் பலம். யார் பேராக சொல்ல விட்டுருந்தேன்னா மன்னிச்சுங்க. மிக்க நன்றி, வணக்கம். ஜான் மேக்ஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வித்தியாசமான வேடங்களில் திரையில் விரிந்து பறந்த காட்சிகளின் சாட்சியாக நம் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களை அப்படியே நமக்கு பிரதிபலிக்கும் நடிகர் திரு MS பாஸ்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒவ்வொரு பெயரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்க நிச்சயமாக காலதாமதமாகும். எல்லோரும் ஒரு விதத்தில் சாதனையாளர்கள். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கேரக்டர், எல்லா கேரக்டருமே அருமையான கேரக்டர்கள். எனக்கு வந்து தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அருமையான வேஷம், அருமையான ஒரு குடும்பத் தலைவன். அதில் வந்து நல்ல வந்து மனதை உருக்கக்கூடிய டைலாக்ஸு. நானே பல டைலாக்ஸை வந்து ஃபீல் பண்ணி தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, சில இடங்களில் அது நமக்கு வந்து தொண்டை அடைக்கிற மாதிரியான சில டைலாக்ஸ் ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். இது எல்லாவற்றையும் மீறி எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமாக தம்பி மந்த்ரா கிட்ட வந்து நான் ஒரு பர்மிஷன் கேட்டேன். ஒரு இடத்துல வந்து அந்த சீனில் மட்டும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது என்ன வசனம் என்ன ஏது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது. அதை நிச்சயமாக பார்க்கின்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள். அந்த அளவிற்கு வந்து எனக்குள்ளே அந்த ஃபீலிங் இருந்தது. அதை நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. தம்பி அவர்கள் இப்படி வச்சுங்கண்ணா, இப்படி எழுதிங்கண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த வசனத்தை சொல்லிக் கொடுத்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறார். அருமையாக பாலா சாரையும் பாபு சார் எல்லாரையும், அவங்க குடும்பத்தையே நம்ம ரொம்ப பாராட்டணும். அதாவது காலங்கர்த்தால் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்போவுமே சீக்கிரமாக போயிடுறது பழக்கம். இந்த படத்தில் காலங்கார்த்தால் ஓடி போனது, சீக்கிரமாக போய் உட்கார்ந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங்கு சீக்கிரம் போகணுன்றது எப்போவுமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு. இந்த படத்தில் வந்து முக்கியமாக சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நான் நினச்சி போனது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, அந்த அருமையான டிஃபன் அது தீண்டக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரமாக ஓடி போயிடுறது. நல்ல சுட 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 டிஃபனை போட்டு நல்ல சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க
அப்படின்னு வந்து ஒரு எல்லோரையும் உபசரித்து அப்படி ஒரு அருமையான விஷயம். தம்பி ஹீரோவாக நடித்திருக்கக்கூடிய தம்பியை வந்து ரொம்ப எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ரொம்ப ஒரு நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அவ்வளவு அருமையாக வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. நம்மக்கிட்ட வந்து ஒரு ஷாட்டுக்கும் வந்து சார் சரியாக இருந்தால் சார் சரியாக இருந்தால் சார் வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா சார் வேறு அந்த ஆர்வம். உருவத்தில் என்ன இருக்குது என்னெல்லாம் வந்து எனக்கு நிறைய முடி இருக்கும்போது யாரும் வேஷம் கொடுக்கல, முடி கொட்டினதுக்கப்புறம் தான் வேஷம் கொடுக்குறாங்க. அது என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணான் ரொம்ப நண்பன், முடியே இல்லை உனக்கெல்லாம் எவன்டா வேஷம் கொடுக்கணும், டேய் முடி இல்லைன்னா பரவாயில்லடா முடியல என்ன தாண்டா கவலை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அந்த மாதிரி வந்து சரித்திரத்தில் நீங்கள் எவ்வளவோ பேர் எடுத்துக்கொள்ளுங்கள், குறையோடு இருந்தவர்கள் எவ்வளவோ சாதித்திருக்கிறார்கள். இன்னும் நெப்போலியன் போனபார்ட் எடுத்துக்கங்க, அவர் ரொம்ப ஷார்ட் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி மாலிக் கஃபூர் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு திருநங்கை, அவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ இடங்களை ஆட்சி பண்ணியிருக்கிறார் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு வந்து இதில் வந்து டைரக்டர்ஸுக்கு நான் நன்றி சொல்லக்கூடியது இன்னொரு விஷயம். எனக்கு வந்து இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்த ஒரு நபர், உட்காருங்க தம்பி, ஒரு நபர் இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு உருவம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டைரக்டர் தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து அதை வந்து இது பண்ணி எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதனால தான் எனக்கு இந்த உருவம். கோபிங்கிறீங்க வாங்க மேடம் இல்லை வாங்க. இவர் இந்த உருவத்திற்கு இந்த இந்த விக்கு வச்சது வந்து ஒரு 15-20 நாள் ஷூட்டிங் நடந்த வரைக்கும் அந்த விக் அப்படியே பர்மனெண்ட்டாக எனக்கு வச்சு விட்டு என் கூடவே வந்துருந்து அதில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு வந்து அந்த இது பண்ணி கொடுத்து அந்த சிகை அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அளவிற்கு எனக்கு வந்து ஒரு என்னுடைய லுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இந்த இடமெல்லாம் இது பண்ணி மேக்கப் கலைஞர்கள் அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான படத்தில் நடித்த ஒரு திருப்தி. நான் வந்து ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து நன்றி சொல்லணும். என்னுடைய தம்பி மணி, சித்ராமணி, அது மாதிரி எனக்கு வந்து கூடவே இருக்கக்கூடியவர்கள், பத்திரிகை ஊடகங்களோட மாப்பிள்ளை ஒன்று சொல்ல முட்டுன்னு ஒன்றும் இது பண்ணாது. எல்லோருமே சொல்கிறேன், எங்கள் பாலாண்ணா எந்திரிங்க, பாலாண்ணா எந்திரிங்க. அதாவது எனக்கு வந்து நிச்சயமாக வந்து நான் வந்து நல்லா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், எனக்கு கொடுக்கக்கூடிய வேடங்கள், அந்த மாதிரி எனக்கு மேலே அக்கறை வைத்திருக்கக்கூடிய அன்பு வைத்திருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியவர்கள். இந்த படமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு குடும்பத்தில் நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு ஒரு சுற்றுலா போன மாதிரி இருந்தது. அவ்வளவு அருமையான ஒரு உபசரிப்பு. நிச்சயமாக அவங்க சொன்னாங்க அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட்டுன்னு. எங்கள் அப்பாவும் வந்து கம்யூனிஸ்டில் இருந்தவங்க தான். ஐயா ஜீவா அவர்களோடலாம் வந்து எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஊருக்காக நல்லது செய்தவர்கள். நாங்கள் போய் பார்க்குற நேரத்தில் என்னமோ எங்களுடைய துரதிர்ஷ்டம் அவங்க வந்து இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா எங்கிருந்தாலும் நிச்சயமாக இந்த படத்தை வாழ்த்து கொண்டிருக்கும். அருமையான இசை தம்பி அவர்களை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாரையும் ஒவ்வொருவராக நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தம்பி மந்த்ரா வீரபாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய இயக்குநர்கள் வரிசையில் சேர வேண்டும். இதே மாதிரி நல்ல நல்ல படங்களாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்கள் ராஜன் அண்ணன், அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம். எனக்கு டப்பிங் காலத்துலேருந்து என்னை திட்டிகிட்டே இருப்பார். இருக்கிறதுல என்னடா பண்ணுற, என்னடா பேசுகிற, கரெக்டாக பேசுகிறேன். இவரும் சண்முக சுந்தரம் அண்ணன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் என்னை திட்டுவாங்க. அது ஒரு அன்பு. அது இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், அது திட்டுறது இல்லைடா அன்பை கொட்டுறது அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லோருமே வேண்டியவர்கள், எல்லோருமே வந்து என்மேல் அக்கறை உள்ளவர்கள், எல்லோருக்கும் பாதம் பணிந்தனுடைய மகிழ்ச்சியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள். நீங்கள் வந்து இது பண்ணணும். தமிழ் ரசிக பெருமக்கள் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த குழந்தை வந்து என்னுடைய மகளாக நடித்தது இந்த படத்தில். ரொம்ப நல்ல
தங்கமான குழந்தை, ரொம்ப பாசமான குழந்தை, ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸு ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஸ்கூல் பொண்ணுனாக்க அந்த ஸ்கூல் பொண்ணு மாதிரி எனக்கு எந்த குழந்தையை பார்த்தாலும் என்னுடைய மகள் என்னுடைய மகனாகத்தான் தோன்றுகிறது. நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களை வந்து இறைவன் ஆசீர்வதித்து நல்லபடியாக மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு எல்லாரையும் கொண்டு வரணும், படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. ரொம்ப அருமையான ஒரு டீமை மீட் பண்ணேன், அருமையான டீமில் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற ஒரு இது. எல்லா படங்களும் நான் போய் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அருமையான டீம் தான். நாம் மற்றவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் மற்றவர்கள் நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மதிமாறன். ஸோ மதிமாறன் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ காமனர், த ஸ்ட்ரகிள்ஸ் ஹி ஃபேஸஸ். ஸோ இவரோட வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பங்கள், அதாவது இன்பம் கிடையாது, துன்பம் மட்டும்தான். நம்ம டைரக்டர் பாலாசரோட ஸ்கூல். ஸோ அடி வெளுப்பாப்பில். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டட் ஃபெல்லோ இவர். ஒரு 6 மாதம் வந்து இவரை கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்து பண்ண வச்சுருக்காங்க. ஸோ டைரக்டர் நன்றி. எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இதில். கேரக்டர் எப்படின்னா ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன். நான் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்றது. ஹீரோயிசன்றது உருவத்தில் கிடையாது, அது செயலில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ். வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேடையில் உட்காந்துருக்கும் பெரிய சாமி எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். ஒரு 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாளைக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி என்னோட தம்பி ராகுல் தான் வந்து டேரக்டர்கிட்ட இந்த ஷார்ட் ஃபிலிம் காமிச்சிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக படம் பண்ணும்போது நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது செஞ்சார். பட் என்னால் அந்த சமயத்தில் போக முடியல. பாலாசர் படம் தான் மிஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசவும் இல்லை, காலும் கிடையாது. ஆல் ஆஃப் த சடன் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, ஒரு படம் ஒன்று பண்ணுறேன் வாங்கன்னு வந்தோம். ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. இவானாவோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ரொடியூசரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு படம் வந்து இவ்வளோ தூரம் பெருசாக ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரிலீஸ் வரைக்கும் வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆஸ் எ ப்ரொடியூசர் எனக்கு தெரியும். பெரிய படங்கள் பண்ணல, ஒரு சின்ன படம் தான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு யானை பலம் வேணும் ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வளரும் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. கவிதா மேடம் வர்ணிக்கிறது கேட்குறதுக்காக அடிக்கடி இந்த ஃபங்க்ஷன் மாதிரி இவ்விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கிறேங்க. இந்த மதிமாறன் நிகழ்வு வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வு. என்னென்னா இதோட இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இயக்குனர் மந்த்ரா வீரமணி வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2014 பழக்கம். ஒரு நல்ல திறமையான ஒரு இயக்குனர். இவ்வளோ காலதாமதமாக அந்த படம் பண்ணியிருக்காரு. அவர் திறமை மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நான் அந்த படம் பார்க்கல, இருந்தாலும் சொல்கிறேன் சிறப்பாக பண்ணியிருப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்டா அவர்கிட்ட நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன், நிறைய கதைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் திறமை மேலே வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ரெண்டாவது பாலாசர்ட்ட ஒரு அசோசியேட்டாக இருந்திருக்காப்புல. நிச்சயமாக அந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருப்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் நம் நண்பர் நவீன் சீதாராமன், அவரும் எனக்கு ரொம்ப காலம் நண்பர். ரெண்டாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா பள்ளியில் படிக்கும்போது ஒன்றா, எனக்கு முன்னாடி சீனியர் நினைக்கிறேன் படித்த. அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். முதல் முறையாக எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தோட வெற்றியை நான் என்ன பார்க்குறேன்னா, கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் வந்து மிக சிறப்பாக இருந்தது. பாடல்களும் சரி. ரெண்டாவது எம்எஸ் பாஸ்கர் சார் சமீப காலமாக நான் பார்க்குறேன் அவருடைய படங்களில் கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக தேர்வு பண்ணி நடிக்கிறார். இப்போலாம் பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறதுனால இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டார். சமீப காலமாக அவர் படங்கள்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். இது அவரை பெருமையாக சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உண்மையாகவே சமீப காலத்தில் நான் பார்த்த எம்எஸ் பாஸ்கர் படம் அவர் தேர்வு பண்ணுற அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்து அந்த ஸ்க்ரீனில் முன்னாடிலாம் எம்ஆர் ராதா சார் நடிக்கும்போது பார்த்தோம்னா அவரோட சிவாஜி சார் நடித்தாலும் சரி, எம்ஜிஆர் நடித்தாலும் யார் நடித்தாலும் அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார்.
அப்படி வந்து இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் படிக்கிற படங்கள்லாம் பார்த்தா அவருடைய கேரக்டரை வந்து அவர் அவ்வளவு தெளிவாக பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்கிறதுல பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன். ரெண்டாவது இது கதைக்கான கதாபாத்திர தேர்வுகள்லாம் கதைக்கான தேர்வாக இருக்குது. அந்த ஹீரோவாக நடித்த தம்பி வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மந்த்ராவோட ஞாபகம் தான் வருது. மந்த்ரா எப்படி நடப்பா அப்படி அவருடைய உடல் மொழியை அப்படியே ட்ரைனிங் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் மந்த்ரா நடித்தது மாதிரியே எனக்கு தோணுது. நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். கதாபாத்திரங்கள் தேர்வு மிக அருமையாக இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு கதைக்கு வந்து அந்த கதை தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கணுமே தவிர பட்ஜெட் வந்து கதையை தீர்மானிக்கக்கூடாது. அங்கே தான் நம்ம தோற்றுறோம். இன்றைக்கி இப்போ பார்க்குற வாரத்தில் 10 படங்கள் வருது. எல்லா படங்களுமே தோல்வியை சந்திக்குது. நம்ம வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இல்லை மக்கள் ஆதரவு கொடுக்கல, இல்லை வந்து படங்கள் வந்து தேட்டருக்கு ஆள் வரல அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்தால் தேடி போய் பார்க்குறாங்க. நம்ம விமர்சனம் எழுதலை அப்படின்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக எழுதத்தான் செய்கிறாங்க. என்ன இங்கே பிரச்சனைனா, தயாரிப்பாளர் சைடில் அந்த பிரச்சனை இருக்குது, இயக்குனர் சைடில் அந்த பிரச்சனை இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இயக்குனர் வர்றாரு, வந்து கதை சொல்லும் போது நான் ஒரு 2 கோடிக்கு ஒரு படம் வச்சுருக்கேன் சார், கதை வச்சுருக்கேன் சார்னு வர்றாரு. இல்லைங்க 2 கோடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்லுவார். இல்லை அப்போ பரவாயில்ல சார், ஒரு 1.25 கோடிக்கு பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு. இவர் பரவாயில்ல 1.25 கோடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துப்பார். இப்படி கமிட் ஆகி தான் டைரக்டரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, ப்ரொடியூசரும் நமக்கு பட்ஜெட் கம்மியாக பண்ணி கொடுக்குறாருன்னு நினைப்பார். இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி தான் கதை. ஒரு கதையை நல்ல கதையை தீர்மானித்து அந்த கதைக்கு தகுந்த பட்ஜெட் என்ன கேட்குதோ அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணி சிறப்பாக பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல படங்களை கொடுக்கலாம். ஒரு காலத்தில் சௌத்ரி சார் காலம்தான் வந்து சினிமாவோட பொற்காலம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ உதவி இயக்குநர்கள் வந்து இயக்குநர்களாக மாறினாங்க, எத்தனோ புதுமுகங்கள் வந்து நடிகர்களாக வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இனி திரும்பி வரணும் தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கு நம்ம வந்து நல்ல கதைகளை தேர்வு பண்ணணும். நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு, நிறைய இயக்குநர்கள் புது இயக்குநர்கள் இருக்காங்க. ஆனால் வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழல். இப்போ என்கிட்டலாம் வந்து ஏகப்பட்ட இயக்குநர்கள், புதுமுக இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு கேட்டு வராங்க. ஆனால் சூழல் வந்து கொடுக்க முடியல. என்னென்னா வந்து அவங்க சொல்கிற பட்ஜெட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக இன்றைக்கி அமைகிறது இல்லை, பண்ண முடியல. அப்படி ஒரு சூழல், அந்த சூழல் மாறணும். தமிழ் சினிமா சிரமம் மீண்டும் வந்து பெரிய ஒரு அந்த அதாவது 90களில் இருந்த மாதிரி 2000 இருந்த மாதிரி ஒரு பொற்காலம் திரும்ப தமிழ் சினிமாவுக்கு வரணும். அது இந்த படத்தின் மூலமாக வரும்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கதாபாத்திரனோட தேர்வு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. மந்த்ரா இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி படமாக இருக்கும். நவீன் சீதாராமனுக்கும் இந்த படம் மூலமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் சிறந்த உடனே. ஏன்னா அவர் சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு கலைஞர். அவர் சொல்லும் போல் நம்ம முருகன் மந்திரம் சொன்னது போல் ஒரு சின்ன கேரக்டராக கூட யூஎஸ்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து அது எவ்வளோ பெரிய கேரக்டரு அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு வாய்ப்பு இருக்கா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வரக்கூடிய ஒரு நபர். நான் யூஎஸ் போயிருந்திருக்கும் போது திடீர்னு கால் பண்ணி நான் படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் எனக்கே ஷாக்காக இருந்தது. எப்போ பண்ணார் வருவன். ஏன்னா இந்த படம் வந்து ஏற்கனவே மந்த்ரா பண்ணுறான்னு தெரியும், மந்த்ரா இவரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்றது எனக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இது முன்னாடி தெரியாது எனக்கு. 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். அதுக்கு உங்கள் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். நீங்கள் நல்ல படங்களுக்கு வந்து எப்போவுமே ஆதரவு அளிச்சிருக்கீங்கன்ற மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு ஆதரவுகளை தெரிவிக்கணும்னு சொல்லி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வித்தியாசமான விழா. எல்லோரும் குடும்பமாக பகல் 12 மணிக்கு இந்த 3 சகோதரர்களின் அன்பை ஏற்று, இயக்குனரின் அன்பை ஏற்று இவ்வளவு பேர் அமர்ந்து வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு அற்புதமான கதைக்களம். ஹீரோவுக்காக கதை எழுதுறவங்க ஏராளம். ஆனால் கதைக்காக நடிகர்களை செலக்ட் பண்ண அருமை தம்பி மந்த்ரா இயக்குனரை நான் பாராட்டுகிறேன். உங்களோட மன வலிமை. ஏனென்றால் நீங்கள் பாலாவின் சிஷ்யன், பாலு மகேந்திரனின் சிஷ்யன். பாலு மகேந்திரா என்கிற ஒரு அற்புதமான இயக்குனர், தமிழ் திரையுலகை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர். அவரிடத்திலே பயிற்சி பெற்று வேலை பார்த்த அருமை தம்பி மந்த்ரா. அவர் கதைக்குத்தான் அவர்கள் முக்கியம் தருவார்கள், கதாநாயகனுக்கெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இது கதாநாயகன் என்று சொன்னால் வெளியில் சிரிப்பார்கள். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகுதான், ஓ இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே
என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த தம்பி அற்புதமாக நடிக்க வச்சிருக்காங்க. உயரம்தான் குள்ளம், ஆனால் உள்ளம் உயரம் இல்லை, உயர்ந்த உள்ளம். உயரமாக தடியாக இருந்து என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு ஒரு கருமமும் கிடையாது. ஆனால் உள்ளம் நிறைந்தவர்களால் இந்த நாட்டுக்கு பெரும் பெருமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குள்ளமானவர் தான். நெடுஞ்செழி உயரமாக இருப்பார், அன்பழகம் உயரமாக இருப்பார், டாக்டர் கலைஞர் கூட உயரமாக இருப்பார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு அற்புத தலைவன் பேரறிஞர் அண்ணா. அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றம் போறார். அங்கே வட இந்தியக்காரன் பூரா கொழுத்து போயிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு 150 கிலோ 200 கிலோ உள்ள வந்தாங்க. ரொட்டியும் வெண்ணையும் சாப்பிட்டு எம்பிக்கள். ஆனால் அந்த சபையிலே ஒரு குள்ளமான ஒருவர் முதல் முறையாக போகிறார். அவரை அப்போ கிருஷ்ணமாச்சாரியார், டிடி கிருஷ்ணமாச்சாரியார் மாபெரும் பொருளாதார நிபுணர். கிருஷ்ண மேனன் இராணுவ மந்திரி, மிகப்பெரிய பேச்சாளர், 2 மணி நேரம் பேசுவார் உலக வழக்குகளை. நேரு பிரான் பிரைம் மினிஸ்டர். அந்த அவைக்கு முதல் முறையாக ஒரு குள்ளமான அண்ணா உள்ளே போகிறார். எல்லாரும் கிண்டல் கேலி நகைக்கிறார்கள். இவர் ஒரு எம்பியா, தமிழ்நாட்டில் இருந்து வந்தாரார். அண்ணா பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. 10 நிமிஷம்தான் டைம், 10 நிமிஷம். அண்ணா பேச ஆரம்பித்தார், ஆங்கிலத்திலே பேச ஆரம்பித்தார். பேச பேச அருவி கொட்டுவதைப் போலே ஆங்கில வார்த்தைகள், புத்தம் புதிய வார்த்தைகள் எல்லாரையும் நிகழ்விக்கிறது. நேரு அசந்து போனார். சபாநாயகர் பெல் அடித்து டைம் ஆயிடுச்சுன்னார். ஆனால் நேரு சொன்னார், நோ, லெட் ஹிம் ஸ்பீக், அவர் பேசட்டும் என்று ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அண்ணாவை பேச வைத்தார்கள். அங்கே உருவம் தழைக்கவில்லை, உள்ளம், அறிவு, அது வெற்றி பெற்றது. நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவரே உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு போனாரே, ராக்கெட் கொண்டு போனாரே, பொக்ரானில் அணுகுண்டு வெடித்தாரே, ஒரு ஒல்லியான அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவரை பார்த்தால் உலக அழகன் அப்துல் கலாம் தான். அழக போட்டி நடக்கிறது என்றால் உடலை பார்த்து மட்டுமல்ல, அறிவை பார்த்து. அப்துல் கலாம் ஒரு முறை சொன்னார், ஐ எம் நாட் ஹேண்ட்சம், நான் பெரிய அழகன் அல்ல, பட் ஐ கேன் கிவ் மை ஹேண்ட்ஸ் டு சம்படி ஹூ வாண்ட்ஸ் மை ஹெல்ப். என்னுடைய உதவி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கரம் நீட்டுவேன், நான் அழகன் அல்ல. எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் எந்த அழகு யாரு? ஐஸ்வர்யா அழகுன்னுவான், குஷ்பு அழகுன்னுவான், தேவயானை அழகுன்னுவான். ஆனால் அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியறதில்ல. தன்னை பெற்ற தாய், தன்னுடன் பிறந்த சகோதரிகள் அழகும் அறிந்து நிறைவந்தவர்களை விட்டு விட்டு யாரையோ எங்கேயோ இருக்கோரெல்லாம் அழகு அழகுன்னுவான். அவளை கேவலமாக விட்டது. அழகு என்பது உடலில் அல்ல, அவன் செய்கிற தொண்டில், அவனுடைய அறிவில். அப்படித்தான் நாகர்கோயிலில் அது ஊனமற்றவர் என்பதை நம்முடைய டாக்டர் கலைஞர்கள் மாற்றி ஊனமற்றவர் என்று பேசக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள், திறனாளிகள், மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படி எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். முன்ன மாதிரி இல்லைங்க, அந்த வைக்கப்படுறத கூச்சப்படலாம். இந்த பிள்ளைய, சின்ன பிள்ளைய, அவனுடைய சகோதரி தைரியமூட்டிய தாழ்வு மனப்பான்மையை குறைத்து அவனை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிற அந்த டைலாக் பூரா பிரமாதமான டைலாக், வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுகிற டைலாக், ஒவ்வொன்றும் அற்புதமான டைலாக். அந்த தம்பி, அதுவும் படம் எடுக்க வந்தவங்க நவீன் சீதாராமன், பாலா சீதாராமன், லெனின் பாபு, 3 பேரும் அண்ணன் தம்பிகள். தம்பி, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். அண்ணன் தம்பிங்க 3 பேரும் என்னை பார்க்க முந்தாங்கள் வந்தாங்க.
ஒருத்தர் ஏதோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறார், அப்பல் ஹாஸ்பிட்டல். ஒருத்தர் வக்கீல், ஒருத்தர் அமெரிக்காவில் நடிக்கிறார், திரையுலகில் தான் இருக்கார். அவர் சொன்ன வார்த்தை, இந்த கதையை அவர் சொன்னார், அந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட், அதை சொல்லுகிற விதம் என்னை மிக கவர்ந்தது. அந்த தம்பி தமிழ்நாட்டில் படம் பண்ண போகிறான், அதான் என் லட்சியம். அமெரிக்கா எனக்கு முக்கியமல்ல. நான் நினைத்தால் மாதத்துக்கு ஒரு முறை தமிழகம் வந்து என் தாய் நாட்டை பார்த்துவிட்டு தமிழை பேசிவிட்டு தான் போகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த கதை, இந்த கதையை எனக்கு ஒரு 10 லைன் சொன்னார். அவருக்கு அந்த அறிவு திறன் இருக்கிறது, இயக்குகிற திறன் இருக்கிறது. எனக்கு ஏன்னா இப்படிப்பட்டவங்க வந்தால் தமிழ் சினிமா செழிக்கும். சில புரோக்கர் மாதிரி வந்துக்கிட்டு ஒரு 40% பேர் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறதுக்குனே சினிமா இருக்கு. சினிமா கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஒரு 40% ஏதாவது தின்னு எவனாவது ஏமாற்றி எந்த அசிங்கத்தாவது தின்னு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான். அதனால தான் சினிமா கொஞ்சம் கெட்ட பேர். ஆனால் சினிமா லட்சியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த லட்சியம் உள்ளவர்களால் தான் இன்றைக்கு சினிமா போற்றி புகழப்படுகிறது. அதுவும் தமிழ் சினிமா புனிதமானது, அற்புதமானது. அதை கொண்டு செல்லுகிறவர்கள் நியாயமானவர்களாக இருக்க. இவர்கள் கூட யாரோ ஒருவரிடம் ஏமாந்து போயிருக்கிறார்கள், பெரும் பொருளை இழந்திருக்கிறார்கள், ஆனால் சளைக்கவில்லை. அவரை பற்றி சொன்னாங்க, ஆனால் ஒரு வேண்டுகோள், அதை பற்றி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏமாற்றாதீர்கள். ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கலாம், அன்னைக்கு உனக்கு சோறு கிடைக்கலாம். அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பவன் நீண்ட காலம் நன்றாக இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஆகவே நல்லது, நல்ல சினிமா, அற்புதமான சினிமா. நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம்? இந்த 3 சகோதரர்கள் வந்தார்களே, எத்தனை தொழிலாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனை கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக அப்படி பிறரை வாழ வைப்பதற்காக தான் தயாரிப்பாளர். ஒன்றா இருந்து கலந்து பேசி காரியம் செய்கிறாங்க. திட்டமிடுதல் அற்புதம், திட்டமிடுதல் அற்புதம். நான் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒரு முறை ஒரு விழா நடக்கிற போது எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொருளாளர் சந்திரபாஸ் ஜெயின், அவர் ஃபைனான்சியர் அண்ட் ப்ரொடியூசர், இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கார். நல்ல மனிதர். நிறைய படங்கள், 100க்கு மேற்பட்ட படங்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார். அவர் ஒரு படம் எடுத்தார், தலைவா. அந்த தலைவா படத்துக்கு ஒரு அப்போ பதவியில் இருந்தவங்க பழி வாங்கினாங்க ஹீரோவை, அது வேற. ஆனால் அவர் வந்து மேடையில் சொன்னார், நான் வேற எதையும் பேச வரல, ஒரு அற்புதமான நடிகர் இருக்கார், அந்த நடிகர் என் படத்தில், தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் 1.5 லட்சம் கொடுத்தேன். பட் அவர் நடிக்க முடியல, அன்னைக்கு அவரால் வர முடியல, நடிக்கலை. ஆனால் 1 மாதம் கழித்து அந்த நடிகர் என்னை தேடி வந்து, நான் கொடுத்த 1.5 லட்சத்தை இந்தாங்க வச்சுங்க, உங்கள் படத்தில் என்னால் நடிக்க முடியல என்று சொல்லி திருப்பி கொடுத்தவர். அவரை போன்ற நடிகர்கள் நாட்டுக்கு வேணும்னார். அவர் தான் தம்பி MS பாஸ்கர். சந்திரபாஸ் ஜெயின் வந்து மேடையில் அது மட்டும் பேச தான் வந்தேன். ஏன்னா இது ஏன் சிறப்பு பெறுதுன்னா, அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமலே வேற படத்துக்கு அதிக சம்பளம் கொடுக்குற படத்துக்கு போயிட்டு இதுக்கு நடிக்க மாட்டான், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். நிறைய நடிகர் இருக்கான், நிறைய நடிகர்கள். எங்கிட்டே 3 நடிகர்கள் ரொம்ப வேண்டியவங்க 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு நடிக்கலை, கொடுக்கலை. கேட்டால் இல்லைண்ணே அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சான், தேதியை விற்கிறானுங்க. 3 நாள் டேட் வாங்குகிறோம், அந்த தேதியில் மழையோ வெள்ளமோ ஏதோ வரல, அப்போ நடிக்க முடியல. நான் தான் தேதி கொடுத்தேன், நீங்கள் நடிக்கலண்ணே, எடுக்கலண்ணே, அதனால் ஃபைனா. பாவி ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான், உனக்கு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது குடும்பம். ஒரு இறக்கம் உள்ளம் கிடையாதா? எவ்வளோ நாள் நல்லா இருக்க போகிறீங்க அடுத்தவங்க பணத்தை வச்சுக்கிட்டு? ஆகவே ஒரு நல்ல நிகழ்ச்சி. இங்கே எங்கேயோ போகுது ரூட்டு. ஆனால் இந்த மதிமாறன் என்கிற படம் முக்கியமான விஷயம். இப்போ தான் இந்த தமிழ் உலகத்தை
இசைத்துறையில் உலகளாவில் ஓங்கி செலுத்து சென்ற இசைஞானி இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா. அவருடைய அற்புதமான இசை, 3 பாடல்கள், 2 பாட்டு சின்ன சின்ன பாட்டு, ரீ ரெக்கார்டிங். அது அந்த குடும்பத்துக்கு அவர் வழி வந்தவங்களுக்கு ஒன்று நம்ம இப்போ புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அது பாராட்டு மழை பொழிந்த அதில் நனைந்து கொண்டிருக்கிற குடும்பம். அவர் அப்பாவும் சரி, பிள்ளைகளும் சரி. அந்த தம்பி இங்கே ப்ரொடியூசர் ஒத்துழைத்து அற்புதமாக படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் தான் இன்றைக்கு ஹீரோ. அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். இதை விட இன்னொன்று பாராட்ட போகிறேன். இதில் பாருங்கள், சால்வே யாருக்கும் போடலை. சால்வை, பூச்செண்டு மொத்தையாக கொடுக்குறானுங்க. சால்வை, இந்த ராஜஸ்தான் சால்வை இல்லை, இந்த ஜிகினா சால்வை ஒன்றுத்துக்குமே உபயோகப்படாது. அப்படி போட்ட உடனே தூக்கி போட்டவன். அதை விட நம்ம கைத்தறி துண்டு ஒரு 6 மாதம் உடம்பு துடைக்காவது பயன்படும். தமிழர்கள் நெசவாளிகள், ஈரோடு, கோயம்புத்தூர், நம்ம சகோதரன் நெய்யலாம், அதை வாங்க மாட்டாங்க. அந்த ஜிகினா 300-400 வாங்கி போட்டு யாருக்கும் உபயோகப்படாது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. நான் பாராட்டுகிறேன். செலவுகளை எப்படி குறைக்கணும்னு சினிமாவில் பாருங்கள். என் தம்பி சுரேஷ் காமாட் சொன்னான், ஒரு படத்துக்கு என்ன செலவு தேவையோ பண்ணணும். அந்த செலவு பண்ணி தான் ஆகணும். அது படத்தில் இருக்கணும். சும்மா மயிரை வெட்டி போடுற மாதிரி நீங்கள் ஒரு 1.5 லட்சம் அடி கட் பண்ணி எடுத்துட்டு 14,000 அடி தான் வைப்பான். 1 லட்சம் பால். பல டைரக்டர் பால் பண்ணுறான் ப்ரொடியூசரை. பல டைரக்டர் ஐடியா கிடையாது, கதையை ஸ்பாட்டில் வந்து எழுதுறான். எவ்வளவு பணம் பாழாக போகுது தெரியுங்களா? அதுதான் இன்னைக்கு பல பிரச்சனை, ப்ரொடியூசர் டைரக்டர். ஆனால் இங்கே டைரக்டர் ப்ரொடியூசர் இணக்கமாக சகோதரத்தனமாக எப்படி பூஜை ஆரம்பித்தாங்களோ இன்றைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும், படம் ரிலீஸ் வரைக்கும், ஏன் அதை தொடர்ந்து கூட அன்பு சகோதரர்களாக ஒன்றாக இருக்கிறார்கள். நான் அத்தனை இயக்குனரையும் பாராட்டுகிறேன், ப்ரொடியூசரை பாராட்டுகிறேன். என்னுடைய அருமை தம்பி ஸ்னேகம் வந்து பின்னால் உட்காந்துருக்கான், அந்த தம்பியையும் பாராட்டுகிறேன். எப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த உங்களை பாராட்டி, மதிமாறன் மதியால் மட்டுமல்ல படத்தின் சிறப்பால் வெற்றி பெற்று அத்தனை பேரும் முன்னேற வேண்டும். அடுத்து மிகச்சிறந்த இதனும் நிறந்த படங்களை நிறைய நீங்கள் தயாரிக்க வேண்டும். இறைவன் அருள் வேண்டும். உங்களை பெற்ற தாயும் தந்தையும் அருள் புரிவார்கள். அதை விட சிறப்பு, ஆசிரியரை அழைச்சி உட்கார வச்சிக்கல. தனக்கு பாடம் கற்றுத்த ஒரு ஆசிரியருக்கு இங்கே ஒரு கௌரவம் பண்ணிங்களே, நல்லா இருப்பீங்க. ஏன்னா நான் 17 வருஷம் கார்ப்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தவன். அதை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் நான் சினிமா துறைக்கு வந்தேன். ஆக எனக்கு ஆசிரியர் தொழில் தான் முதல் பிடிக்கும். ஒரு கண் எனக்கு கல்வி, இன்னொரு கண் கலை. அதனால்தான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியை இன்றைக்கு ஏழைகளுக்காக நான் வண்ணாரப்பேட்டில் நடத்திட்டு இருக்கேன். ஆக நல்ல காரியம் நானும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை போன்ற நல்ல தயாரிப்பாளர்கள் நிலைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். மதிமாறன் இதோட ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் சினிமா தயாரிப்பாளர் நவீன் சீதாராமன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஆனால் அறிமுக இயக்குனர் பாலா சாரோட பட்டறையிலிருந்து வர்றாரு, மந்திர வீரபாண்டியன். ஸோ ஒரு முதல் வாய்ப்பு கொடுத்ததுக்காக தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும், அது முதல் பட இயக்குனருக்கு வாய்ப்புகள் தர்றவங்க வந்து லைஃப்பில் நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. ஒரு பெரிய லைஃப்பை நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ எப்போதுமே அந்த முதல் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தர்ற எல்லா தயாரிப்பாளருக்குமே நான் நன்றி சொல்கிறது வழக்கம். அந்த வகையில் நவீன் சந்திரா தயாரிப்பாளருக்கு வந்து பெரிய நன்றி. அதுக்கடுத்து வந்து விழாவில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ராஜன் சார் இருக்காங்க, இசையமைப்பாளர் விழாவின் நாயகன் கார்த்திக் ராஜா சார் இருக்கார், நந்தகோபால் சார் ப்ரொடியூசர் இருக்காங்க, சினேகண்ணன் இருக்கார், காளி வெங்கட் இருக்கார். இப்படி எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள் இருக்காங்க.
ஜான் மேக்சன் இருக்காங்க, முருகானந்தன் நண்பர் இருக்கார். எல்லாருமே ரொம்ப அறிமுகமானவங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. டைரக்டரை பற்றி சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன். மந்திர வீரபாண்டியன் நண்பர் வந்து என்னை சந்தித்து இந்த விழாவுக்கு அழைக்கும்போது இந்த டைட்டில் என்ன, எதுக்காக மதிமாறன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா மதி மாறன் ரெண்டு இருக்குது, ரெண்டும் ஒரு ஹீரோவோட பேராது அப்படின்னு கேட்டேன். இல்லை மதின்றது வந்து ஹீரோயினோட பேர், மாறன்றது வந்து ஹீரோவோட பேர் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தார். அந்த மதின்ற பொண்ணு வந்து ரொம்ப படிக்காத பொண்ணு, அவளுக்கு வந்து படிப்பில் வந்து பெரிய நாலேஜ்லாம் இருக்காது அந்த கேரக்டருக்கு. மாறன் வந்து பேர் வந்து நெடுமாறன் அப்படின்னாரு. ரொம்ப ஷார்ட்டாக இருக்க ஒரு கேரக்டரு, குள்ளமாக இருக்கார், அவருக்கு நெடுமாறன். படிக்காத ஒரு பொண்ணுக்கு வந்து மதி. ஸோ அந்த 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 கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பேர் வச்சதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே அப்படி தான் இயல்பாக வந்து ஒரு பேரும் வைப்பாங்க. மேக்ஸிமம் சரஸ்வதின்னு பேர் வச்சுருப்பாங்க, படிப்பு வராது. கருப்பாக இருப்பாங்க, வெள்ளத்தோர் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ரொம்ப நிறமாக இருக்காது, கருப்பசாமின்னு பேர் வைப்பாங்க. இது வந்து இயல்பாகவே நடந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. ஸோ ஒரு டைட்டிலுக்கே இவ்வளோ யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வாழ்க்கையோட ஒன்றி போய் ஒரு தலைப்பை யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நிச்சயமாக ஒரு நல்ல கருவை எடுத்திருப்பார், நல்ல கதை எழுதியிருப்பார், நல்ல திரைக்கதை அமைச்சிருப்பார் அப்படின்னு நான் நம்பினேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங்ஸ் ரொம்ப நேர்த்தியாக எல்லாமே மேக்கிங் வந்து அந்த ஒரு அறிமுக ஹீரோவை வச்சு ஒரு பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை மிக சிறப்பாக அவர் பண்ணியிருக்காரு நான் நம்புகிறேன். ஸோ ரெண்டாவது பாலா சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் எடுத்திருக்க கண்டென்ட்டு, அதாவது ஒரு உருவ கேலி செய்கிற இந்த உலகத்தை வச்சு அவங்கள விமர்சனம் பண்ணியும், அவங்களுக்கு ஒரு இந்த உருவ கேலி உள்ளவங்களாம் யாரை விமர்சனம் பண்ணுறோமோ, யாரை கேலி பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்திருந்தார். சாங்க்கு இடையில வந்த சில டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ மந்திர வீரபாண்டியனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். விழாவின் நாயகன் கார்த்திக் சாரை பற்றி பேசியாகணும். பாண்டியன் படத்தில் வந்து அவரோட முதல் பாடல் பாண்டியன் ராஜ்யத்தில் உயலாலாம், அது வந்து அடிக்ட் ஆகாத ஆளே கிடையாது. ஏன்னா அதில் வந்து ராஜா சார் மியூசிக்கு, அதை தாண்டி அந்த சாங், அவரோட ஃபஸ்ட்டு சாங்கு ரொம்ப சின்ன வயசில் அவர் போட்டார். அந்த சாங் வந்து அவ்வளோ அப்படி ஒரு அடிக்ட் ஆகுச்சு எல்லாத்தையும். அந்த படத்துலேயே வந்து ராஜா சார் தாண்டி பாண்டியன் ராஜ்யத்தில் உயலாலாம் சாங் வந்து ஹிட் ஆச்சு. அன்றைக்கி இருக்க யங்ஸ்டர் எல்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப கேட்ட ஒரு பாடல். ஸோ இன்னமும் அது எல்லா பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப சூப்பராக இருக்குது. பாடல் எழுதின பாலா சீதாராமன், வாழ்த்துக்கள் அவருக்கு. ரொம்ப ஞானக்கரவன் நண்பர் அவர் தான், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்களை கேட்கும்போதும் சரி, விஷுவல்ஸ் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. நிச்சயமாக மதிவாரன் திரைப்படம் வந்து பெரிய வெற்றியிடம் நம்ம வாழ்த்துறேன். ஹீரோ சத்யன் செங்குட்டுவன், ஆமாம், ரொம்ப சிறப்பாக வருவார். நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. உருவம் தாண்டி இந்த உருவத்தோட இந்த ஹைட்டோட ஒரு ஹீரோ வந்து நிற்கும்போது நிச்சயமாக அவருக்கு வந்து அடுத்து ஹீரோவாக எத்தனை படங்கள் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அதை தாண்டி எல்லா படங்களையும் அவருடைய முகம் வரும். மிக பிரபலமான ஒரு நடிகரை வருவார் நான் நம்புகிறேன். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இவானா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோவோட பேரா பண்ணியிருக்கவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க ஆராத்தியா, அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய வரவேற்பு. இன்னொன்று வந்து அவர் அந்த ஹீரோவும் அந்த அவரோட லவ்வரையும் அந்த காம்போ பிடிச்சார் பாருங்க. அந்த ஹைட்டுக்கு பிடிக்காமல் கொஞ்சம் கூட ஒரு மிடிலாக வச்சுருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப தப்பாக தெரியாது. ஆனால் நல்ல ஹைட்டாக ஒரு பொண்ணு, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பையன் அப்படின்னு அவர் யோசிச்சார்ல, அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிச்சயமாக மதிமாறன் திரைப்படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும். படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் கார்த்திக் ராஜா சாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த படத்துக்கு நான் பேச வரும்போது நண்பர் வந்து மந்திர வீரபாண்டியன் பேசும்போது சொன்னார், ஆனால் உங்கள் மனசுக்கு பட்டதை பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சோ பேசுங்க, இந்த ஃபங்க்ஷனை பற்றி மட்டும் தான் நீங்கள் பேசுன்றது இல்லை அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இப்போ கரண்ட்டில் இருக்க விஷயம் வந்து ஞானவேல் ராஜா சாருக்கும் அமீர் சாருக்குமான பிரச்சனை. ஆனால் அதை நான் இங்கே பேச விரும்பலை. என்ன காரணம் அப்படின்னா, நானே ஒரு மேடையில் ஒரு கோரிக்கை வச்சேன். எந்த விழாவுக்கு வருகிறோமோ, எந்த பாடல் பற்றி பேசணுமோ, எந்த மியூசிக் டைரக்டர் பற்றி பேசணுமோ, எந்த டைரக்டர் பற்றி பேசணுமோ அவங்கள மட்டும் பேசுவோம். அந்த விழா சார்ந்து, அந்த களம் சார்ந்து, அந்த தளம் சார்ந்து வாழ்த்துவோம்னு சொன்னேன். ஸோ அதை நானே தொடர்ந்து கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு இங்கே விரும்புகிறேன். சுரேஷ் காமாட்சி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க,
அதை ஒரு புது டைரக்டர்ஸ் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு கதை சொல்லுவாங்க, அவளை இல்லை ப்ரொடியூசர் சொன்ன உடனே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு 1.5 கோடிக்கு ஒத்துக்குருவாங்க. அந்த காம்ப்ரமைஸ் ஆகிறதுலையோ அந்த திட்டமிடல் இல்லாதனாலேயோ தான் நிறைய படைப்புகள் வந்து இங்கே சரியாக வரல அப்படின்னாங்க. என்னோட ஒரு சிறிய கோரிக்கை என்னென்னா, தயாரிப்பாளர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து முதல் படம் கதை சொல்லக்கூடிய இயக்குனர்கிட்ட தயவு செஞ்சு பட்ஜெட் கேட்காதீங்க. அது பெரிய பட்ஜெட்டில் கொண்டு போகும் நான் சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது. ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதைக்கு என்ன செலவு பண்ணணும், யார் ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும், யார் ஹீரோயின் இருந்தால் நல்லாயிருக்கும், யாரை வச்சு இதை கொண்டு போய் சேர்க்கத்தா சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு என்ன சம்பளம், மற்றபடி படம் எடுக்கிறதுக்கு என்ன வேணுன்றதுலாம் ஒரு இபிஓ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிச்சயமாக வந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு வந்து அந்த பட்ஜெட் தெரியாது. ஒரு லைட்மேனுக்கு என்ன சம்பளம் தெரியாது, ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கவங்களுக்கு என்னென்னு தெரியாது, ஒரு யூனியன் டிரைவருக்கு என்னன்னு தெரியாது, சத்தியமாக தெரியாது. அவங்களுக்கு ஒரு கதை இயக்க தெரியும், அவ்வளோதான். அவங்க நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நிறைய படித்து நிறைய படங்கள் பார்த்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அவங்க முதல் படம் இயக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி வாழ்க்கையை தேடி தான் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியாது. நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா தெரியாதவங்கள்ட்ட போய் கேட்டு எப்படி நீங்கள் தெளிவுபடுத்திக்க முடியும்? நிச்சயமாக தெளிவுபடுத்த முடியாது. ஸோ அவங்க ஏதோ மனசில் பட்டா சொல்லுவாங்க, அங்கே தவறுகள் நிச்சயமாக நடந்துருது. அது வந்து ஒரு தயாரிப்பாளராக இந்த கதையை பண்ணணுமா வேண்டாமா, பண்ணுனா எவ்வளோவுக்கு பண்ணனா நல்லாயிருக்கும், இதுக்குள்ளே பண்ணால் தான் இதுக்கு சேஃபு அப்படின்றது அதுக்கான ஆட்கள் இருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க, அந்த டீம் இருக்குது, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து அவங்க தான் தீர்மானிச்சுக்கணும். முழு கண்ட்ரோலையும் மேலே ப்ரொடியூசர்ஸ் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு அதை வந்து ஒரு முதல் இயக்குனர் மேலே, முதல் பட இயக்குனர் மேலே வந்து செலவு பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மொத்தம் அவங்க வாழ்க்கையை காலி பண்ணி அவங்களோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது வந்து சரியாக இருக்குல்ல. ஏன்னா அது தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறது, வழி தெரியாதவங்கள்ட்ட போய் வழி கேட்டுட்டு உட்காந்து எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக முடியாது. அவங்களுக்கு படம் எடுக்க தெரியும், அழகாக ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்கு போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டியதை கதைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு, அது ஒரு தயாரிப்பாளர் முழு ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்தையும் கொண்டு போய் சேர்க்கும்போது இன்னும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்கும். அது படம் முடிகிற ஸ்டேஜில் வந்து நிச்சயமாக ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சண்டை வந்துடுது. ஏன்னா 1000 தப்பு இருக்குது, யாரோட தப்பு பண்ணுறாங்க, எதுலேயும் ஊழல் நடக்குதாங்க. ஷூட்டிங்கில் லொக்கேஷனில் வந்து எங்கெங்கேயும் நடக்குது. ஆனால் மொத்த பழியும் ஒரு இயக்குனர் மேலே தான் வந்து நிற்கிது கடைசியில். அது வந்து ஒரு பழி சுமந்துக்கிட்டு மொத்த வாழ்க்கையும் இழந்துட்டு நிறைய இயக்குனர் போயிட்டுருக்காங்க. அது வந்து தயாரிப்பாளர் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க கரெக்டான டீம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகர்வையும் அவங்க கண்காணித்து, ஏவிஎம் சரண் சார் இல்லையா, எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க போட்ட பட்ஜெட்டில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க படங்களில் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது சரி தாண்டி போகுது, ஆட்கள் சரியில்லை அப்படின்னு தோணும்போது அவங்க அதை நிறுத்திக்கிறாங்க. படங்கள் எடுக்கிறதே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லா தயாரிப்பாளர்களும் ஃபுல் ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கணும், கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கணும். இயக்குனர்களை இயக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க, அதுதான் மிக சிறந்ததாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு வாழ்த்து மேடை. மந்த்ரா வந்து ஏற்கனவே டைரக்டர் ஆனவன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஆரம்பித்து அது ட்ராப் ஆகி படம் நடக்கலை அந்த படம். அதுக்கப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறமா இந்த கதையை எடுக்கிறான். அதான் தெரியும். என்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி அடுத்தது பாலா சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணான். முதல் படம் எடுத்து பாதியில் வராமல் இருக்கிறவனுக்கு இருக்கிற வலி வந்து யாராலையுமே வெளியில் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய வலி. அந்த போராட்டத்துக்கு அப்புறமா அடுத்து ஒரு படம் எடுக்கிறான்னா வியாபார ரீதியாக ஒரு படம் வரும். இது அவங்களுக்கு சேஃபாக இருக்கணும், இவங்களுக்கு சேஃபாக இருக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், இப்படி கொடுத்தோம் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றது ஒரு திங்க் இல்லாமல் இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த படத்துக்கு அவனுக்கு ஒரு பேக் போனாக இருந்து எடுத்த இந்த ப்ரொடியூசர் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதுதான் தைரியம், இதுதான் வெற்றி அடையும். சினிமாவில் ஒரு லக் இருக்குது. ஒரு எப்படின்னா ஒரு டைட்டில் சேஞ்ச் ஆச்சுன்னா அது திடீர்னு ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிடும். அந்த மாதிரி இந்த படம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இப்போ மதிமாறனா மாறி இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணும், அது மட்டும் தெரியுது. தென் இன்னொன்று வந்து இந்த கல்லணை நம்பு குள்ளனை நம்பாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நானே குள்ளன் தான். என்னோட உயரமாக இருக்கிற பசங்களுக்கு நான் குள்ளன் தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னை குள்ளன் தான் கூப்பிடுவானுங்க. கல்லணை நம்பு குள்ளனை நம்பாதன்னாக்கா அவனுக்கு எல்லாரை விட இந்த குள்ளன் வந்து மிகப்பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். அதுதான் அவனுங்களுக்கு இப்போ அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த படம் இவனுக்கான படமாக இருக்கும். இவனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இவனோட பர்ஃபார்ம்லாம் நான் பார்த்துட்டேன், வேறு லெவலில் இருக்குது. இவனோட ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜாக இருக்க போது அதுக்கு என்ன வாழ்த்துக்கள். அப்புறம் மேடையில் வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேசணும். தேங்க்யூ. வணக்கம். நான் இந்த படம் நடிக்கலை, அண்ணன் சொன்ன மாதிரி வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். சீக்கிரமாக கூப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி கவிதா மேடம்.
இன்னொரு மீட்டிங் வேறு இருக்குது. இயக்குனருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஒரு நிறைய டைம் எடுத்து பேசலான்னு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். காலதாமதமாக வந்ததுக்கு மேலே மன்னிக்கணும். இந்த மேடையில் அண்ணன் காளி வெங்கட் சொன்னது மாதிரி நான் எழுதலை, இருந்தாலும் வாழ்த்து சொல்ல அன்பையும் வாழ்த்தையும் தருவதற்கான மேடையாக தான் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஓடி வந்திருக்கிறேன். மந்திராவை பற்றி என்னுடைய மனைவி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த தேடுதல் காலகட்டங்களில் அவர் பட்ட போராட்டங்கள், அவருடைய ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், படிக்க கொடுத்தது. அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிகச்சிறந்த போராளி, நிறைய தேடுதலோடு இருந்தார் அப்படின்னு. அந்த நட்பில் இவர் இன்றைக்கி தான் நான் நேராக சந்திக்கிறேன். ஆனால் அவங்க சொல்லி அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு. அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளரினுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து இந்த படத்தை நம்பி, மந்திராவையும் அந்த கதைக்களத்தையும் நம்பி இறங்கி இன்றைக்கி அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலகட்டம் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வரும். அந்த பயத்தை மீறி இதை எங்கேயாவது நான் கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற அந்த போராட்டம் இன்றைக்கி அவர் வந்து வேறு ஒரு களத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும்னு எடுத்த அந்த பெரும் போராட்டத்துக்கான முயற்சி தான் இந்த மேடையாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும்போது தான் நிறைய புதிய படைப்பாளிகளுக்கான கதவுகள் திறந்துவிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் இந்த படத்துடைய இந்த நிகழ்வுடைய கதாநாயகன் கார்த்திக் ராஜா. அவரை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்கில் நான் பேசிகிட்டே இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்ப காலகட்டங்களில் பாடல் எழுதும் பொழுது இளையராஜா சாருடைய வீட்டுக்குள்ளே முதலாக நான் அடி எடுத்து வச்சது அவர் மூலியமாக தான் எடுத்து வச்சேன். அது பல நாள் இரவு பகல் பார்க்காம அவருக்கு ஒரு சின்ன ஸ்டுடியோ உள்ளே வச்சுருப்பார். அங்கேயே படுத்து, அங்கேயே எழுதி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலையோன்னு எனக்கு மிகப்பெரிய ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ திறமைகளும் அவ்வளோ அந்த உழைப்பும் கொட்டிக்கிட்டே இருக்கார். அவருக்கான சரியான ஒரு களம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவரை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் நட்புக்குள்ளே இருக்கும். எங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு நட்பு இருக்குது. தொடர்ந்து அது வந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த படம் மறுபடியும் அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் இதில் நடித்தவர்கள், இந்த படம் வந்து எப்போதுமே ஒவ்வொரு சினிமாவும் இந்த சமூகத்தில் ஏறி ஒன்று சொல்ல தான் வந்து கொண்டே இருக்கிறது. வெறுமனே ஒரு காலகட்டத்தில் பொழுதுபோக்காக வந்து போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் மலையேறி விட்டது. ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுது. அது எத்தனை போய் பேரை சேர்ந்து போகுன்னு தெரியுது. ஆனால் இந்த படம் உருவக்கேளிகளை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு பண்ண வந்திருக்கிறது. எனவே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு களம் பத்திரிகையாளர்கள் தான். எல்லோருமே உழைப்போம். புதிய படைப்புகள் வந்துட்டு இருக்கணும். காரணம், ஒரு சமூகம், எந்த சமூகம் படைப்பாளிகளையும் படைப்பையும் கொண்டாடுதோ அதுதான் உயர்ந்த சமூகமாக இருக்கும். அதுதான் வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை வளர்த்து விடுவதற்கான ஒரு பெரிய காலகட்டம் இருக்கும். எனவே படைப்பாளிகளை எப்போதுமே நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கும். படைப்புகள் மட்டும் புதிதாக இல்லை என்றால், புதிய சிந்தனைகள் இல்லை என்றால், மறுமலர்ச்சிகளும் பரிணாம வளர்ச்சிகளுமே இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம வந்து காடோடிகளாகவும் எங்கேயோ ஒரு தேடுதலை வேட்டையாடுக சமூகமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். படைப்புகள் தான் நாகரிகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் புதிய சிந்தனைகளை படைத்து கொண்டு இருக்கிறது. எனவே அப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு இந்த கருத்தும் வேறொரு களத்தை எடுத்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிகச்சிறந்த உழைப்பாளிகள், போராளிகள் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மாதா பிதா டைரக்டர் பாலா சார், லெனின் பாபு சார், 4 பேருக்கும் என்னோட முதல் வணக்கம். மாதா பிதா குரு பாலா சார் தான். அதுக்கப்புறம் தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல பாபு சாரை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த மேடை கிடைக்கிறதுக்கு 11 வருஷம் ஆயிருக்கு. 2012 ஓமனில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. கொஞ்சம் நல்லா படித்ததுனால இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அப்படியே ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணிட்டு அது எப்படியோ மறுபடியும் இந்த சினிமாவுக்கே கொண்டு வந்துருச்சு. ஸோ 2012 இதே டிசம்பரில் தான் நான் வந்து சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது, சினிமாவும் தெரியாது. ஸோ இங்கே வந்து இந்த 11 வருஷம் உழைப்பு வந்து சின்னதாக கம்பெனிகளை ஏறி கதைகள்லாம் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரத்னசிவா சார் சொல்லும்போது ஒரு படம் கமிட் ஆகி பாதியில் நிறுத்தப்பட்டதாக சொன்னார். நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டினேன். அவர் என் மேலே உள்ள அன்பில் இது படம் மாதிரி இருக்குது, இது ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னார். 20 நிமிஷம் தான் சார், அதை எப்படி சார் பண்ணுறேன்னா அது மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஏதோ பண்ணி கடைசியாக நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் கதை சொல்லும்போது, ஒரு ப்ரொடக்ஷனில் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டவர் தான் என்னோடய தயாரிப்பாளர். அப்போ அவருக்கு என்னமோ ஒன்று என்கிட்ட ஒன்று பிடிச்சிருக்கு.
பிடிச்சிருந்ததுனால ஒரு 6 மாதம் கழித்து என்னை ஒரு நாள் பார்க்கணுன்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டாரு. அப்படி தான் கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறேன், உங்கள் கூட தான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னார். நம்ம வந்து அத்தனை வருஷம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். எத்தனை இடத்துல எங்கெங்கேயோ ஏறி தேடிட்டு இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு, அதுவும் அவர் சொன்ன விஷயம் அதுதான், எனக்கு சினிமாவில் யாரையும் தெரியாது, எந்த நம்பிக்கையில் நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு எனக்காக மட்டும் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு படம் கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் தான் நான் என்ன கதைன்னு முடிவு பண்ணி இந்த கதையை சொல்லி அப்படி சொல்லி ஒரு 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 10-15 நாளைக்குள்ளே எல்லா வேலைகளும் நடந்து ரொம்ப குயிக்காகவே படம் எடுத்து முடிக்கப்பட்டது. ஸோ உங்கள் பேர் இல்லை, அது தெய்வம்னு சொன்னது கொஞ்சம் அண்டர்ரேட்டட் தான். உங்களை தெய்வம்னு சொல்கிறதே பத்தாதுன்னு நினைக்கிறேன்னா. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி வரைக்கும் என்னென்னா, ஜென்ரலாக ஒரு இந்த பட்ஜெட் பற்றி இது பற்றிலாம் பேசும்போது சொன்னாங்க, ஃபஸ்ட் படம் பண்ணி முடிக்கும்போது இப்போ டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் 100% சண்டை வந்துடும். ஏதாவது சண்டை வந்துடும், அவங்க நண்பர்களாக பேச முடியாத சூழல் இருக்கும். பட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு அண்ணன் மாதிரி, நான் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அவர், அந்த மாதிரி என்னை இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இங்கே எங்கேயுமே இல்லை, நான் சொல்கிற பாபு சார்ன்றவர். அவர் அங்கிட்டு ஓரமாக உட்காந்து கை கட்டி ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்ருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார். நான் இதுக்கப்புறம் 100 படம் பண்ணுவோம் சார். பட் இந்த படம் வந்து என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஸோ எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். எங்கேயும் பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லுவார், பட் ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன்னு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்லிட்டேன். அப்புறமா ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. அவங்களும் நான் கால விரயமாக இருக்கிறனால நிறைய பேரை விட்டுருவோன்னு நினைக்கிறேன், அதனால் வேகமாக பேசி முடிச்சுட்டு இறங்கிறேன், பயப்படாதீங்க. ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு நன்றி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு மூவியை வந்து ஜென்ரலாக ஒரு ஹீரோ இருக்காங்களா, என்ன ஹீரோயின், ஒரு ப்ராஜெக்டாக செட்டப்பாக இருக்கா, இதான் பட்ஜெட்டாக, ஓகே இதை ரிலீஸ் பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் படங்கள் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் பாப்பின் ஸ்டுடியோஸ் இது அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஃப்யூச்சரில் அவங்க நான் அடித்து சொல்கிறேன், அவங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும், இப்போயே ஒரு 4-5 படம் வாங்கி வச்சுருக்காங்க, பட் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு சொல்கிறது ஒரு கதாநாயகனாக பெரிய கதாநாயகன் இல்லை, அப்படி இருக்கிற ஒரு படத்தை வந்து இவ்வளோ அழகாக ஒரு பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு போகிறாங்க. பாப்பின் ஸ்டுடியோவுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இல்லைனா இது சாத்தியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பாப்பின் ஸ்டுடியோஸ். அண்ட் மதிமாறன் கம்மிங் டு ஸ்டோரி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மனசுக்குள்ளே. காம்ப்ளெக்ஸ்னோன்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அந்த மூடு இல்லை. எப்போ பார்த்தாலும் நானே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனவன். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி காலையில் கூட ஒரு வாசலில் ஒருத்தர் வந்து சொன்னார், தெரில பாவம் அவருக்கு இந்த டேரக்டர் யாருன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் உருவத்தை வச்சு நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறதுன்னு இருக்கு இல்லையா, இவன் டேரக்டராக இருக்க மாட்டான்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போனார். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, நான் வந்து டவுன் சவுத்து ஒரு சிவந்திப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வர்றேன். அங்கேருந்து நான் பாளையங்கோட்டைன்னு ஒரு 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 பாளையங்கோட்டைன்னு ஒரு வட்டம், அங்கே வந்து ஒரு சின்ன சிட்டியில் ஒரு ஸ்கூலில் படிக்க வரும்போது நம்ம உருவம் கொஞ்சம் கிராமத்து பையன், கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வர்றோம். அதை பார்த்துட்டு இவெல்லாம் சரிப்பட மாட்டான்ற ஒரு லுக்கே இருக்கும். அப்புறம் நம்ம நல்லா படிப்போம், ஃபஸ்ட் ரேங்க் ஸ்கூல் ஃபஸ்ட்லாம் வாங்கும்போது, ஓ அப்படியா பரவாயில்லையா, நல்லா நீயா ஃபஸ்ட் ரேங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படியே அங்கே ஓமனுக்கு போனால் நான் பார்த்தது ஒயிட் கலர் ஜாப்பு. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வந்தேன், அதை விட்டுட்டேன் நடுவில். அது இங்கே சென்னையில் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜில் படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அங்கே போனாலும் எனக்குள்ளே அப்படி தான் இருக்கும். பட் இது எனக்கு எங்கேயும் தாழ்மனப்பான்மை உருவாக்கலை. என்ன இருக்குன்னா, நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், இது பண்ணுறேன். நீ என்னையை வந்து ஒரு மனுஷனாக பார்க்கணுன்னா ஒரு லுக்காக உனக்கு ஒரு விஷயம், ஒரு அட்டையராக ஒன்று தேவைப்படுதுன்னா அது என்கிட்ட இல்லை, என்னால் பண்ண முடியாது, என்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காலேஜ்லேயும் நல்லா படித்து நான் போய் ஓமனில் வேலை பார்க்குறேன், மஸ்கட்டில். அங்கே நம்ம பார்த்தது வந்து ஒயிட் கலர் ஜாபு. ஆனால் எல்லோரும் ஒட்டக்கம் வைக்கிறவங்க மாதிரியே பார்ப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம இருக்கிற லுக்கு அப்படின்னு, ஒரு தமிழன் மாதிரி இருக்கேன் இல்லையா, அந்த லுக்குனால அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், அதை நான் எப்போவுமே நம்புகிறேன். ஒருத்தவங்களோட திறமைக்கும் அவங்களோட உருவத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமே இருக்காது. இது 100% ட்ரூ. சிவப்பாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, இதெல்லாம் சுத்த என்ன சொல்கிறது பேத்தல்கள். யாரோ சும்மா ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க, அதை உள்டாவாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசோட அழகு தான் அழகே, அதுதான் உங்கள் முகத்தில் தெரியும்னா நீ அழகுன்னு ஏதோ உதாரணமாக வச்சுருக்கீங்களோ, இப்படி ஒரு வடிவமாக கலரா இப்படின்றதெல்லாம் அழகே கிடையாது. ஒருத்தரோட இன்னர் செல்ஃப் தான் அழகு. அந்த இன்னர் செல்ஃப் தான் நான் வந்து அழகாக பார்க்குறேன். ஸோ இந்த பாடி ஷேமிங் உருவ கேலி அப்படின்றத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் சினிமாவிலையும் கூட. அண்ட் நிறைய டிவி ஷோஸ்லலாம், ரியாலிட்டி ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணி முஞ்சி வாயன், அந்த வாயன், இந்த வாயன், இந்த மண்டையன் இப்படி சொல்லாமல் எந்த சினிமாக்கள்லேயும் காமெடிகள் வர்றதே கிடையாது. அதையும் நம்ம ரொம்ப நார்மலாக ரசித்து
அதை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம், அந்த படங்களை ஹிட் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. சேம் டைம் இந்த படத்தை வந்து நம்ம ஒரு வெறும் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் அண்ட் ஒரு ஒரு லார்ஜ் தென் லைஃப் மூவியாக பண்ணலை. இந்த படம் வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி எப்படி பண்ணணுமோ அவ்வளோக்குள்ளே கமர்ஷியலாக கொண்டு போய் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து நான் ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எங்களால் முடிஞ்ச அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு ஒரு நல்ல கண்டென்ட் ஃபிலிம் எடுத்துட்டோம். நீங்கள் கொடுக்குற 100 ரூபா 160 ரூபாய்க்கு நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப திருப்தியாக வருவீங்கன்ற உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். இந்த படத்தை ப்ரெஸ் அண்ட் மீடியா எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதுக்குள்ளே மக்களை கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை மட்டும் பண்ணிவிடுங்க. நான் உங்களை வந்து நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், இந்த படம் பார்த்த எல்லாருமே திருப்தியாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறமா இந்த படத்தில் கேஸ்டிங் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இவானா வந்து அது ஒரு தங்கச்சி எனக்கு. அது எப்படின்னா அது ஒரு லாங் ஸ்டோரி. நான் ஒரு 30 செகண்டில் சொல்கிறேன். நான் பாலா சார்கிட்ட நாச்சியார் படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு 10th அப்போ வந்து ஹீரோயினாக வந்து பண்ணுறாங்க நாச்சியாரில். எனக்கு கொஞ்சோண்டு மலையாளம் தெரியும். அப்போது அவங்களுக்கு தமிழே சுத்தமாக தெரியாது. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னமோ பேசும் என்கிட்ட அந்த பொண்ணு. அப்போ அந்த மலையாளம் எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தை வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, டைலாக் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டேரக்டர்கிட்ட பேச பயப்படுவாங்க. ஸோ என் மூலமாக இது பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி க்ரியேட் ஆச்சு. அது அவங்க அம்மாவும் மலையாளம் பேசுவாங்கன்றதுனால அவங்க ஃபேமிலியாகவே நானும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தன் தான். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அப்படியே ஊரில் போய் செட்டில் ஆயிடுச்சு. 11th 12th காலேஜ்னு என்னமோ படிச்சுட்டு அப்படியே இருந்துட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாள் என் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணாங்க. அப்போது என்ன இவானா படம்லாம் நடிக்கலையா, உங்கள் பாட்டில் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டீங்க, ஆசையே இல்லையான்னு கேட்கும்போது, ஆனால் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் யாருமே கூப்பிட மாட்டாங்களே ஏன் அப்படின்னாங்க. எப்படி ஒன்றை வந்து கூப்பிடுவாங்க, நீதாம்மா வந்து நீ நடிக்கணும்னு நினச்சா நீதாம்மா ட்ரை பண்ணணும், நீ பாலா சார் படத்தோட ஹீரோயின், நீ வந்து எங்கே இருக்குன்னே தெரில, பதுங்கு குழியில் ஒளிஞ்ச மாதிரி போய் கேரளா இருக்க அப்படி சொல்லும்போது, சொல்லுங்கண்ணா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என்னோட டார்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட நண்பர், இண்டஸ்ட்ரியிலே அது பியூர் ஹார்ட் அப்படின்னு நான் எங்கே வேணாலும் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன், ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அவரோட நம்பரை வந்து நான் இவானாக்கு கொடுத்தேன். அவருக்கு இப்போ அவருக்கும் எனக்கு எப்படி ஃபீலோ அப்படி தான் இவானாக்கு. அவர் ஒரு படம் கொடுத்தாரு, கல்வன் சொல்லிட்டு. அந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் எனக்கு அனுப்புவாங்க, அண்ணா இது எப்படின்னா அது அப்படின்னா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, ஆனால் கரெக்டான இடம் அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம ஒரு படம் பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோயின் இவானாவை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டேன் எப்போவுமே. பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் 5-6 வருஷம் ஆகுது. அப்படியே ட்ரை பண்ணிருக்கும்போது ஒரு நாள் இந்த கதை நான் ஓகே பண்ணோன்னா முதல்ல அவங்ககிட்ட தான் சொன்னேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதைமா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச மலையாளம், தமிழ், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லையும் கலந்து ஒரு கதையை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியலை. நானும் அம்மாவும் சென்னைக்கு வந்து கதை கேட்குறோன்னு சொல்லிட்டு கதை கேட்குறதுக்காக சென்னை வந்தாங்க. சென்னை வந்துட்டு கதை கேட்டுட்டு அம்மாவும் பொண்ணும் கதை சொல்லி முடிக்கிறேன். இவானா என்னை எப்படியே உத்து ஏதோ கோபமாக பார்த்துட்டு இருந்துச்சு. சைடில் பார்த்தா அவங்க அம்மா அழுதுட்டுருக்காங்க. என்னம்மா எதுக்குமா அழுறீங்க, ஏதாவது தப்பு இதாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஃபைனலாக இவானாட்ட கேட்டேன், இந்த படம் பண்ணுறியாமா நீ அப்படின்னோடனே, என்ன சேட்டா சொல்கிறீங்க, டெஃபினெட்லி ஐம் டூயிங் இட் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த படத்தில் வர்ற மதி அண்ட் மாறன் மாதிரியே இவானா அண்ட் லியோ, அதாவது அவங்களும் ரியல் லைஃப்பில் ஒரு ட்வின் தான். அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ இந்த கதையில் இந்த அக்கா தம்பி இந்த உறவை பற்றி தான் நான் அந்த கதை ஃபுல்லாக முடிச்சு போட்டு பேசியிருக்கோம். எப்படி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு தம்பியை கைப்பிடிச்சி தூக்கி விடுற ஒரு அக்கா, இதுதான் இந்த கதையோட பேஸ் லைன். ஆக்சுவலாக அவங்க ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவானாவை எல்லோரும் குள்ளன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, என்கிட்ட அது சொல்லிச்சு. ஸோ ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. அப்போது என் ப்ரொடியூசர் கூட என்கிட்ட சொன்னார், மந்த்ரா நம்ம படத்தில் ஹீரோ வந்து யாருன்னு தெரியாத புது பையனை வச்சு பண்ணுறோம், டெக்னீஷியனாக நீங்கள் எல்லாருமே சவுண்டாக போட்டிங்க, பட்டு ஹீரோயினாக பண்ணுற இப்போ இவானா வந்து கொஞ்சம் இப்போ தானே வர்றாங்க அப்கமிங்லாம், கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபெமிலியரான கேரக்டர் இப்போ யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டை போடலாமேன்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், சார் நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த இவானான்ற பொண்ணு பெரிய ஸ்டாராக இருப்பாங்கன்னு அப்போ சொன்னேன் நான். அது இன்றைக்கி உண்மையாயிடுச்சு. ஏன்னா நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக த்ரூ ராஜி சார் எங்கள் இபி மூலமாக ப்ளஸ் அந்த லவ் டுடே கேமராமேன் ஐ திங்க் அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு சிகார்த்தா சூப்பரான ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பான் அந்த பையன். அது பார்க்கும்போது நல்லா இருக்கு, எனக்கு எதுவுமே புரியல, பட் ஏதோ பயங்கரமாக ட்ரெண்டியான ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கதை கமிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஹீரோவை டுவார்ஃபாக சிஜி பண்ண வைக்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு ரியல் லைஃப் டுவார்ஃபே நம்ம இந்த படத்தில் கமிட் பண்ணலாம்
பண்ணலாம் ஹீரோவான்னு சொல்லும்போது ஜாஃபர் இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விக்ரம்லாம் நடிச்சிட்ருக்காரு. ஜாஃபர் வந்து கதை கேட்டு அவர் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் அவருக்கு விக்ரம் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் டேட்ஸ் இஷ்யூனால அவர் பண்ணலை. அப்போ நான் போய் இந்த படமே ட்ராப்பு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த கேரக்டர் யாருமே பண்ண முடியாது, அது ரியல் லைஃபாக ஒருத்தங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படமே ட்ராப்னு போய் ஒரு டீக்கெட்டில் உட்காரும்போது என் ஃப்ரெண்டு நாகூர் தான் என்னடா இதுக்கெல்லாம் போய் உட்காந்து சோர்ந்து ஃபீல் பண்ணிருக்கோம், ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் சும்மா ஒரு சர்ச் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களோட வீடியோஸ் சர்ச் பண்ணால் அந்த வீடியோ சப்தமாலா வீடியோ மறுபடியும் வந்துச்சு. எனக்கு என்னன்னா, இந்த வெங்கட்ன்றவன் அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாலாசர் ஆஃபீஸில் வந்து என்னைய பர்சனலாக வந்து பார்த்து, நான் தான் அங்கே கோஆர்டினேட்டராக இருக்கும்போது வந்து பார்த்து அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் எனக்கு அந்த வீடியோவையும் அவன் நம்பரையும் அனுப்பிச்சி வச்சுருந்தான். ஸோ நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணேன். மறுநாளே எங்கே இருக்குடானா, நான் இருந்து அதே அசோக் பில்லரில் தான் இருந்தான். மறுநாளே வந்தான், அவன்கிட்ட பேசினேன். அதுக்கு அடுத்த நாளே ப்ரொடியூசரை மீட் பண்ணேன். அடுத்த நாளே சைன் பண்ணி அவன் தான் ஹீரோவை கமிட் ஆகி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங். இப்படி தான் இருந்துச்சு அவனுக்கு வாய்ப்பு கிடச்சிது. நிறைய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸில் இருப்பீங்க. ஸோ அவனுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கொஞ்சம் ஒரு லக்கியாக ஃபீல் ஆகலாம், அப்படியே சட்டுன்னு கிடச்சிச்சான்னு கிடையாது. அவன் அத்தனை வருஷம் சினிமாவில் கஷ்டப்பட்டிருக்கான். இப்போ ரீசனாக வரப்போகிற அயலான் படத்தில் அந்த ஏலியனோட பாடிக்குள்ளே அவன் தான் நடிச்சிருக்கான். ஒருத்தன் எப்போ வந்து தன்னோட முகம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு படத்துக்காண்டி நம்ம வந்து அந்த படத்தில் ஃபுல்லாக இருக்க போகிறோம், பட் நம்ம முகமே தெரியாது, நம்ம அதை நடிச்சிருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அந்த சினிமா மேலே கொண்ட காதல்னால அவன் வந்து அந்த படம் ஃபுல்லாக அந்த பாடிக்குள்ளே அவன் இருந்து அதை ஒரு மேக்கப் போட்டு அவ்வளோ நாள் கேரி பண்ணி அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த படம் நடித்ததோட பலன் தான், சினிமா அவனுக்கு திருப்பி கொடுத்துருக்க அன்பு தான் இந்த படத்தில் அவனுக்கு ஹீரோவாக கிடச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். அப்புறமா தேங்க்ஸா, அந்த பையன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். நானே எங்களை பற்றி பேசக்கூடாது, சுரேஷ் காமத் சார் சொல்லும்போது சொன்னார் என்னைய மாதிரியே பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதுதானே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வேணும். ஒரு டேரக்டரோ ஒரு கொரியோகிராஃபரோ அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை உள் வாங்கிக்கிட்டு பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய திறமை நினைக்கிறேன். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும், நான் என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை பண்ணியிருக்கான். அவனுக்கு மிக சிறந்த ஃப்யூச்சர் இருக்குது. அவன் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக வருவான் அப்படின்றத நான் அந்த இடத்துல அடித்து சொல்கிறேன். அப்புறமா எங்கள் படத்தோட ஹீரோயின் ஆராத்யா, அந்த பொண்ணுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ரொம்ப பேஷனேட்டடான ஒரு பொண்ணு. அவங்க வந்து நான் இந்த படத்துக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த ரோல் சொல்லும்போது ஒரு டுவார்ஃபுக்கு நான் எப்படி ஹீரோவாக பண்ணுறது அப்படின்னு தயக்கம் காட்டினாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது ஒரு கதையை மட்டும் நம்பி இந்த ரோலில் இருக்கிற வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஆராத்யா, யூ லவ் கெட் ஃபியூச்சர். அண்டு சுதர்ஷன், அவர் வந்து நாளை இயக்குனரில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினவர். அவர் எனக்கு ரெகுலர் ஃப்ரெண்டு. டீ கடையில் நாங்கள் எப்போவுமே டெய்லி பேசிகிட்டு இருப்போம், சினிமா தான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப தாகமாக பல கம்பெனிகளுக்கு அலைஞ்சு, தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலாம் போய் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணிகிட்டே அலைஞ்சிட்டே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. சரி, ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து அவனோட சரி ஓகே நம்ம இந்த கதையில் ஒரு கேரக்டர் இருக்குது, பட் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணோம், ஒரு ஒரு ஆக்டிங் வெறி உள்ள ஒருத்தன் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணேன். அவன் இந்த படத்தில் ஆக்சுவலாக அவன் ஒரு ஹீரோ தான் பண்ணியிருக்கான். அந்த ரோல் வந்து அது ஒரு ஹீரோய்க்கான ஒரு ரோல். அந்த அவனோட இந்த படத்துக்கு அப்புறம் அவனை நீங்கள் ஹீரோவாக நிறைய படங்களில் பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள் சுதர்ஷன், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அண்டு இன்னொருத்தர், நான் யாரையாவது இந்த அவசரத்தில் விட்டுட்டேன்னா மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசும்போது உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொன்னனோ அதெல்லாம் நான் பேசிட்டேன்னு நினச்சிக்கோங்க, அதுதான் உண்மை. ஏன்னா என் கண்ணு முன்னாடி அவ்வளோ பேர் இருக்கீங்க, எல்லாருமே இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே எனக்காக வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மேடையில் இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கிறது ஒரு ஆடியோ லான்ச்சு, அது வந்து இந்த மேடையாக இருக்கும்போது எனக்காக வந்திருக்கீங்க. ஸோ யாராவது விட்டனா மன்னிச்சிருங்க. கடைசியாக நான் இந்த படத்தில் வந்து கடைசியான்னு சொல்கிறது படத்தை பற்றின கடைசி, இன்னும் கொஞ்சம் கடைசி இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ஆர்டிஸ்ட்டில் நான் சொல்ல வேண்டியது வந்து என்னோடய நண்பர் பிரவீன் வந்து எனக்கு 8-10 வருஷமாக தெரியும். பாலசர் அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நான் என் கண்டென்ட்டை காப்பி அடித்து பேசிட்டு போயிட்டார். அவர் நைட்டு நான் அவர்கிட்ட தான் பர்ஃபார்ம் பண்ணி எப்படி பேசணும்னு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தேன். எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டார் அவர். நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டு போயிட்டார். தேங்க்யூ பிரவீன், லவ் யூ. தேங்க்யூ. நம்ம மற்ற இன்டர்வியூஸ்லலாம் பேசுவோம், அதை பற்றி டைமில் நீங்கள் காப்பி அடிச்சிருக்கக்கூடாது. தேங்க்யூ பிரவீன் அண்ட் லவ் யூ பிரவீன். தமிழ் சினிமாவுக்கு என் ஃப்ரெண்டுன்றதுனால சொல்லலை, பிரகாஷ்ராஜ், நவாசுதீன் சித்திக் மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆளாக வருவையா நீ, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது பண்ணுவேன். அப்புறமா படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ, இந்த படத்துக்கு வந்து பர்வேஷ் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. பர்வேஷ் வந்து அவர் ஒரு பயங்கரமான, இந்த கதைக்கும் அவனோட வாழ்வியலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் வந்து
பெரிய ரிச்சாக மும்பையில் போயிட்டு ஹிந்தி படங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார். ரவிகே சாரோட அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் அவரோட சன் சாந்தாவோட படங்கள்லாம் ஒர்க் பண்ணுவார். லவ் ரஞ்சன் மூவிஸ் அண்டு கபீர் சிங் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணிவிட்டு அவன் எனக்கு அகைன் அந்த நாகூர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தான் எனக்கு தெரில, அவன் லைஃப்பில் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி விட்ருவான். இந்த ஹீரோ வேணா உடனே நம்பர் கொடுப்பான், அப்புறம் யாராவது கேமராமேன் வேணால் உடனே கொடுப்பான், யார் வேணாலும் கொடுப்பான். எனக்கு கல்யாணம் மட்டும்தான் அவன் பண்ணி வைக்கல, வேறு எல்லாமே பண்ணியிருக்கான். தேங்க்ஸ்டா நாகூர், எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருப்பான், நன்றிடா மச்சான். ஸோ அவன் தான் நாகூரோட ஃப்ரெண்டு. அவன் வந்து கேமராமேனை எனக்கு கொடுத்து பண்ணுவான்டா அப்படிங்கும்போது பண்ணும்போது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் படம். அதே நேரத்தில் வில்லேஜ் போர்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்டைலிஷான போர்ஷன் எதுவும் இன்னும் பார்க்கல, படத்தில் பார்ப்பீங்க. இது சிட்டி அண்ட் வில்லேஜ் ட்ராமா, வில்லேஜாகவும் சிட்டியாகவும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கேன் மச்சான். ஒரே ஒரு செகண்ட் எனக்காக மேடையில் வந்துட்டு போ, சேர் இல்லைன்றனால ரொம்ப நேரம் கீழே உட்காந்துருக்கேன். தேங்க்யூ பர்வேஷ், தேங்க்யூ. அவனும் ஒரு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கேமராமேனாக வருவான். அதுக்கப்புறம் எடிட்டர் சத்தி சூர்யா சார், அவர் பாலா சார் படங்கள் பண்ண எடிட்டர், ப்ளஸ் வந்து சூரை போற்று, இறுதி சுற்று இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண எடிட்டர். நான் வளரணும்னு நினைக்கிற ஒரு நண்பர், அவர் எனக்காக இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சத்தி சூர்யா சார். எங்கேயோ ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டாரு, அதனால் அவர் வரல ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டி அண்ணன், எங்கள் அண்ணன் தான் அவர். தம்பி எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்காக நான் கொடுத்த பட்ஜெட்டில் எனக்காக ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய டெக்னீஷியன் வேறு யாராவது விட்டா மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஆடுகளம் நரேன் சார் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் நரேன் சார், உங்கள் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தில். அண்டு எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் எங்கள் அப்பா, அவ்வளோதான் ஒரே வார்த்தை, அவரை பற்றி எல்லோரும் புகழ்வாங்க. இந்த படத்தில் அவர் நானும் அவரும் சேர்ந்து ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது. அவரோட அந்த ஒரு சீன் போதும் என்னோடய படத்தை காப்பாற்றணுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ பாஸ்கர் சார். அண்ட் கேமராமேன், எடிட்டர் எல்லோரும் சொல்லிட்டேன், சுதர்ஷன். அண்ட் ஃபைனலாக இந்த விழாவோட நாயகன், அவரை பற்றி எங்கேயும் சரி கம்மியாக தான் பேசுவாங்க, இந்த விழாலையும் கம்மியாக தான் பேசியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆமாம், என்னென்னா எனக்கு இந்த படத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய மேஜிக் வந்து கார்த்திக் ராஜா அப்படின்னா அவர் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டார். அவருக்கு கொஞ்சம் ஈகோ இருக்குது, யாரையும் வந்து இது பண்ண மாட்டார். அவர்கிட்ட என் போகிற நல்லா பண்ண மாட்டார். இப்போ தயவு செஞ்சு வேறு யார்ட்டையாவது புதுசாக கொஞ்சம் பழையான ஆள் சுற்றி இப்படி தான் அவரை பற்றி. இப்போ நீங்கள் வெளியே போய் கேட்டாலும் நிறைய பேரோட ஒப்பீனியன் அப்படி தான் இருக்குது. அது ஏன்னு தெரியல. மீட் பண்ணுற வரைக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபேன். நான் எதுக்கு ஃபேன்னா அவரோட சவுண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து உல்லாசம் படத்தில் அந்த சவுண்ட் மிக்ஸ் என்ன அழகாக இருக்கும். அதே மாதிரி டும் டும் டும், அப்புறம் காதலா காசு மேலே காசு வந்து உங்களுக்கு நிறைய சாங்ஸ்லாம் இவர் தான் பண்ணாரான்னு தெரியாது. ப்ளஸ் ராஜா சார் கூடயே இருந்து நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவரோட ஒர்க்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஸோ நான் வந்து இவங்களாம் என்னை பயங்காட்டினாங்க, இவர்கிட்ட போகாதன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அப்போ நான் என் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இவர் வேணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க மந்த்ரான்னு எப்போதும் சொல்கிற மாதிரி என்னை கூட்டிகிட்டு போனார். நான் போய் கார்த்திக் ராஜா சாரை பார்த்து ஒரு ஸ்டுடியோவில் ஏதோ ரெக்கார்டிங் இருந்தார், ஹிந்தி படமோ ஏதோ பேக்ரவுண்ட் பண்ணிருந்தார். நான் போயிட்டு, சார் நான் ஒரு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் வந்து கதை சொல்லணும்னு சொன்னேன். சொல்லுங்கன்னாரு. 10 நிமிஷம் சொன்னேன், நல்லாயிருக்கு, பட் வந்து என்ன மாதிரி சாங்ஸ் வேணும், 10 நிமிஷம் தான் கதை சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் ஒரு கையில் ஹார்ட் டிஸ்க் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா நான் படம் முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்கிட்டே போனேன். படத்தில் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸுமே நான் இளையராஜா சாரோட சாங் போட்டு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்படியே படமாக கொடுத்தேன். அப்போ அவர் ஒன்று சொன்னார், அவர் கொஞ்சம் பயந்தாருன்னு நினைக்கிறேன். யாராயவன் வித்தியாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொன்னார்னா, நான் படம் பார்க்குறேன் தம்பி, சார்றாரு தம்பின்னு சொல்ல. அப்போது படம் பார்க்குறேன் சார், எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன், இல்லைனா நானே உங்களுக்கு வேறு நல்ல மியூசிக் டைரக்டர் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நமக்கு பிடிச்ச ஒருத்தர் எதுக்கு பண்ண மாட்டார் போல இருக்கு, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டில் போய் தூங்கிட்டேன். அப்போது மறுநாள் மார்னிங் 5:30க்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தோடனே கார்த்திக் ராஜா காலிங், என்ன சொல்ல போகிறாரு தெரில. சரி ஓகே தேங்க்யூ சார், பார்த்துக்கலாம் அடுத்த படத்துலன்னு சொல்லலான்னு தான் காலை எடுத்து இது பண்ணேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை இன்னும் என் காதில் விழுந்துகிட்டே இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் மை கரியர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க, ஏதாவது என்னை பாராட்டணுன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து நிறைய படங்கள் வேணான்னு சொல்லிடுவேன், இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுற ப்ரொடியூசர்ஸ்க்கு பட்ஜெட்டே இல்லாமல் சின்ன சின்ன படங்கள் மட்டும் அப்பப்போ பண்ணுவேன், அதை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவேனே ஒழிய எனக்கு படங்கள் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஒரு பக்காவான படத்தில் ஒரு கம்பேக்காக வரணும் மறுபடியும் தமிழ் சினிமாலன்னு சொல்லி இருந்தேன். இந்த படம் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்னு நான் நம்புகிறேன். என்னால் இந்த படத்துக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற இந்த கருத்தை என்னால் என்ன முடியுமோ சொல்லி இந்த படத்தை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார்.
தேங்க்யூ ஸோ மச் சார், சொன்னதை செஞ்சுருக்கீங்க. அண்டு 5 பாட்டு நான் எடிட் பண்ணிட்டேன். அந்த 5 பாட்டுக்குமே எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுவேன்னா திரும்ப எடிட்லாம் போகல, ரீஎடிட்லாம் போகல. ஒரு 5 சாங்குக்குமே அப்படி பர்ஃபெக்டாக ஒரு மெட்டமைச்சு அது அந்த பாட்டு வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த பாட்டு வந்து ஐ மீன் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் அது அப்படியே உல்ட்டாவாக பண்ணது. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ராஜா சார். அண்டு இந்த மாதிரி இந்த 5 சாங்குமே இப்படி ரிவர்ஸில் பண்ணும்போது அதில் எழுதுறது ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் அண்ணன் இவரை பாராட்டணுன்னு எனக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் அன்பு ரொம்ப இது ஒரு மாதிரியான ஒரு காதல். எங்கள் அண்ணன் ஞானகரவேல் இந்த படத்தில் 4 பாட்டு எழுதியிருக்காரு. அண்ணனை பற்றி நான் காலம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மேடையில் டைம் கம்மியாக இருக்கிறதுனால அண்ணன்ற வார்த்தையே போதும் எனக்கு. அண்ணன் தேங்க்யூண்ணா, உங்களோட ரொம்ப அண்டர்ரேட்டட் ஒரு கவிஞர் நீங்கள். முன்னணியில் எப்போவும் இருந்திருக்கணும், லேட்டில் நம்ம வந்துடலாம் பெருசாக. தேங்க்யூ ஞானகரவேல் அண்ணன். அப்புறம் பாலா சீதாராமன் அவர்கள் வந்து பூலோகமேனு ஒரு நல்ல சாங் ஒன்று எழுதி கொடுத்தாரு. அவரும் எங்களை மாதிரியே சினிமாவில் அவரோட ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி அண்ணன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு பாட்டு மட்டும் நான் அவரை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். தேங்க்யூ பாலா சீதாராமன் சார், தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் முடிச்சிடறேன். நன்றி. நிறைய எழுதி வச்சுருக்கேன், எல்லாரையும் சொல்ல முடியல, எல்லாரையும் பேசினேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 11 வருஷம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து உங்களை தாங்கி பிடிக்கணும். அந்த 11 வருஷம் வந்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது எதுவுமே இல்லாமல், எந்த சம்பளமும் இல்லாமல் இருக்குது. இப்போது எங்கள் அப்பா அம்மா வந்து படிக்காதவங்க. நான் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஓமனில் வேலை பார்த்த வேலையை விட்டுட்டு நான் திடீர்னு வந்து நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எப்போவுமே அம்மா இல்லை, அவங்களுக்கு அம்மா வந்து சிம்பிளாக ஒன்று சொன்னாங்க, உனக்கு அப்படியா சினிமாக்கம்மா போமா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து அவருக்கும் சினிமா அதெல்லாம் தெரியாது, என்ன சினிமா என்னன்னு புரியல. நீ ஏதோ ஆசைப்படுற நீ பண்ணுடா அப்படின்னு அந்த இன்சூரன்ஸில் சொன்னாங்க. பட் 11 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. 11 வருஷம் எனக்கு 33 இயர்ஸ் ஆகுது. இந்த இப்போ வரைக்கும் இப்போ நான் சுமக்க வேண்டிய சுமையெல்லாம் எங்கள் அப்பா வந்து சுமந்துட்டுருக்காங்க. இந்த வயசில் கூட அவர் வந்து ஒரு பழக்கடை வச்சு என்னோடய சுமையை தோளில் தாங்கிக்கிட்டு என் ஃபேமிலி எனக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் கடைசியாக ஊர்லேருந்து வரும்போது பார்த்தேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், என்னடா படம் எடுத்தேன்னு சொன்னேன், என்ன ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, எப்போ கேட்டாலும் அடுத்த மாதம்னே சொல்கிறேன், இது என்ன இது வந்துருமா இல்லைனா வேறு ஏதாவது தொழில் பண்ணுறியா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது அவர்கிட்ட அப்பா எப்படியா ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக என்னோடய குருநாதர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவரோட வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறேன், அதை சொல்லி நாங்கள் முடிக்கிறேன். நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் போகிறோம், நம்ம இஷ்டப்பட்ட இந்த துறையில் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இந்த சினிமாவில் வேலை பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி முடிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை நண்பருக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. மதிமாறன் மிக சிறந்த படமாக வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ரொம்ப நம்புகிறேன். இந்த பாடல்களும் சரி, இப்போ நிறைய பேர் பேசிட்டாங்க, இதில் நான் பேசுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் மந்த்ரா ரொம்ப ஒரு தெளிந்த நீரோடை போல் ரொம்ப சிறப்பாக பேசினார். அது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த தெளிந்த நீரோடை போல் இந்த படமும் இருக்கிற நம்பிக்கை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தயாரிப்பாளர்கள் வந்து சகோதரர்கள் 3 பேரும் சொன்னாங்க, என்னையும் சேர்த்திங்க. இதில் 4வது சகோதரனாக நான் அவர் கூட ரொம்ப நாள் பயணிக்கிறேன். நவீனாட்டாஸ்வரம் என் நண்பன் பாலாவாக இருக்கட்டும் சொல்லி, அவர் பிரதர் லெனினாட்டாக சொல்லி நீண்ட நாள் நண்பர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 7-8 வருடம் 10 வருடமும் நண்பர்களாக இருக்கும். அவங்களுடைய உள்ளத்துக்கும் இயக்குனருடைய தெளிவான டைரக்டருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பெரியவங்களுக்கும் மனமாற இந்த படத்துக்கு வந்து வாழ்த்தியதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் சினிமா ஜாம்பவான்கள் அவர்களுக்கும், கீழே அமர்ந்திருக்கும் ஊடக மீடியா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். பெல் அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த படம் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, காலையில் தற்செயலாக நம்ம ஓதுவார் ஃபோன் அடித்தார், நீங்கள் உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார். ஓதுவார்னா அவர் வந்து டெய்லி அண்ணாமலையார் முன்னாடி பாடிட்டுருக்கிறவர். அவர் வாழ்க்கையிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு உயிர். அவர் முன்னாடி கடவுள் முன்னாடி டெய்லி பாடிட்டு இருக்கிறவர். அவர் தற்செயலாக எனக்கு கால் பண்ணுறாரு, நான் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா
உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு. இல்லை நான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன் வாங்க நீங்கன்னா வந்து இங்கே வந்து கடவுள் வாழ்த்து பாடினார். அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கடவுள் வாழ்த்து பாடினது இந்த படம் நல்லா வருங்கிற எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ அதோட இந்த பேச்சை நிறுத்திக்கிறேன். நம்ம ப்ரொடியூசர் வாங்க, தயவு செஞ்சு நீங்கள் கீழே வாங்க சார் ப்ளீஸ். லெனின் பாபு சார், இவர் தான் பேக் போன் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நம்ம ராஜ் வாங்க வாங்க, இவர் தான் இபி, இவர் தான் இந்த படத்தை எனக்கு கொண்டு வந்தது. ஸோ இவருக்கு பெரிய தேங்க்ஸ். நம்ம டைரக்டர் மந்த்ரா, ஹீரோயின் இவானா, நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு ஹீரோயின், அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோ, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டாக நான் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் சில காரணங்களால் லேட்டாக தான் வர முடிஞ்சிச்சு, சாரி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோடய டீம் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் 2021 ஸ்டார்ட் பண்ணது. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாளாக ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்க்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. அண்ட் ஃபைனலி மதிமாறன் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். அண்ட் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச மந்த்ரா சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நாச்சியார் டைம்லேருந்து அவங்கள தெரியும். அப்போ வந்து பாலு சாரோட ஏடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாச்சியார் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, அவங்களுக்கு மலையாளம் தெரியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 6 வருஷமாக அது போயிட்டுருக்கு. எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லை. லைக் எந்த மாதிரி படம் பண்ணணும், இல்லை எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும், ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் மந்த்ரா சேட்டன் தான் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு அவங்களோட முதல் படம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்குது, இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதினேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பாடி ஷேமிங் பற்றி இந்த படம் பேசுது. அண்ட் அப்படி ஒரு இமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம். அண்ட் இந்த கான்செப்டை எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோட ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் ஃபார் டு ஜிஎஸ் பிரதர்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்கார். அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட கோ ஆக்டர்ஸ் வெங்கட், பிரவீன், எம்எஸ் பாஸ்கர் சார், ஆராத்யா, சுதர்ஷன், எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போது நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்த்ரா சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சமீப காலமாக பேசப்படும் உருவ அடையாளங்களிலிருந்து மாறுபடும் இந்த மதிமாறன் உங்களில் ஒருவன் மதிமாறனாக கேலிகளும் போலிகளுமாக நிறைந்த இந்த படத்தை அடையாளம் காட்டும் என்று அழைக்கிறோம் வெங்கட் செங்குட்டுவன் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட் செங்குட்டுவன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. இந்த பையன் எப்படியாவது முன்னேறிடுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க எப்படியாவது இந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்கள் அப்பா அம்மா எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தை முழுக்க
இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனான மந்த்ரா சார் வந்து இவன் தான் ஹீரோன்னு இல்லை, இவனை வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜியோ சினிமாஸ் அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு படம் இப்படி அமையாது. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேக்கு மொதல் படம் இப்படி கிடைக்கிறது எத்தனை பேருக்கு அமையும்னு தெரியல. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படியாவது என் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லாரும் மாதிரியும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கையாக இருக்குது, ஜெயிச்சிருவோம். தேங்க்யூ வெங்கட். இப்போது